அஸ்ஸலாமு அலைக்கும். புதுவை மாநிலம் சுல்தான்பேட்டை உள்ள இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்துள்ளதாக இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் நாங்கள் இந்த அமர்வில் அமர்ந்திருக்கிறோம். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த இஸ்லாமிய அறக்கட்டளை ஆரம்பித்த நோக்கம் இந்த சுல்தான்பேட்டை வாழ் மக்களுக்காகவும் அதன் சுற்று வட்டார உள்ள பகுதியில் மக்களுக்காகவும் ஏகத்துவ அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவும் மற்றும் பிற சேவைகள் செய்வதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதனுடைய கட்டிடம் இஸ்லாமிய சென்டர் அமைந்து 2008 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய கட்டிடத்துக்காக வசூல் செய்யப்பட்டது அனைத்தும் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்காக மட்டுமே வசூல் செய்யப்பட்டது. இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பெயரை சொல்லி எங்கும் வசூல் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் ஊர்ஜிதமாக கூறிக்கொள்கிறோம். இது இறைவன் மீது ஆணை. இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டின் 2008 கட்டணம் கட்டி முடித்ததற்கு பிறகு இந்த டிஎன்டி ஜனவரி வாடகைதாரர் அமர்த்திய பிறகு அவர்களை காலி செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாகவும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவும் செயல்பட துவங்கியதால் எங்களுக்கு அப்போதிலிருந்தே இவர்களை காலிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு வந்தது. காலப்போக்கில் அவர்கள் சரியாகி விடுவார்கள் என்று நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் மேலும் மேலும் அவர்கள் தப்புக்கு மேல் தப்பு செய்வது போல் பொருளாதார குற்றச்சாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் தொடர்ந்து செய்வதனால் நீங்கள் காலி செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொன்னோம். காலி செய்வதற்கு முக்கியமான இன்னொரு காரணம், அந்த தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி பற்றி உள்ள விஷயங்கள் ஜாஸ்தி வரும்போது நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதே மாதிரி வந்துன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் ஒரு சிக்கல் ஏற்படுமாயின் வாடகைதாரர் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய கட்டடத்துக்கும் ஏதேனும் குந்தகம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையிலும் அதை அவங்களை நம்ம காலி செய்யறதுக்கு என்ன முயற்சியை மேற்கொண்டோம். அவர்களுக்குரிய கால அவகாசங்கள் முறையாக கொடுக்கப்பட்டது, முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது, அன்பாக சொல்லப்பட்டது. நீங்கள் வாங்கி கொண்டுள்ள இடத்தில் நீங்களே போய் கட்டிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ பொருளாதார உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் அவர்களுக்கு காலி செய்கின்ற நோக்கமே இல்லை. இதை எப்படி ஆக்கிரமிப்பு செய்வது என்பதிலே குறியாக இருந்தார்கள் ஒழிய காலி செய்வதற்கு நோக்கமாக இல்லை. அதன் அடிப்படையில் கால அவகாசம் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாதம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்துக்கிட்டோம். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைத்து கொண்டோம். எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவங்க வரவில்லை. அதன் பிறகு தான் நாங்கள் இந்த இமாமத்தை நாங்கள் கையில் எடுத்தோம், பொசிஷனை நாங்கள் கையில் எடுத்தோம். அன்றைய தினம் காலை ஃபஜ்ரில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வீடியோவில் கண்டிருப்பீர்கள். இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மொத்தம் நாங்கள் 5 பேர். ஒரு சகோதரர் முகமது தாகா என்பவர் வெளிநாட்டில் ஜித்தாவில் பணி நிமித்தம் காரணமாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரால் இந்த இதில் வீடியோவில் அவர் கலந்து கொள்ள முடியல. மேற்கொண்டு 4 நிர்வாகிகள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். சேர்மனும் அமர்ந்திருக்கார். அவர்களுடைய கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய நேம் அஷ்ரஃப் என்று அழைக்கும் உபைதுர் ரஹ்மான். இங்கே இஸ்லாமிக் ட்ரஸ்டில் இந்த ஒரு 2005 அதுக்கு உண்டான பணிகள் எல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டு வரோம். சில மாற்றங்கள் இப்போ சமீப காலமாக ஏற்படக்குள்ள அந்த மாற்றங்கள்லேருந்து என்ன செய்யலான்னு ஒரு முடிவு செய்யக்குள்ள மாற்றங்கள் போக போக தெரிஞ்சிருவாங்கன்னு எவ்வளோ ஒரு சான்சஸ்லாம் கொடுத்து பார்த்தது. அந்த எதுவுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்த ஒரு காரணமும் இது தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் என்எம் ஃபாரூக். நான் 2005 இந்த இஸ்லாமிக் அறக்கட்டளையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதோடைய வருவாய் முதல்ல வசூல் பண்ணது முழுக்க இஸ்லாம் ட்ரஸ்ட் பேரில் தான் சவுதியில் வசூல் பண்ணது. அதே போல் இங்கும் அதன் பேரில் தான் வசூல் பண்ணது ஒழிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்தின் பேரிலோ மற்ற இயக்கத்தின் பேரிலோ நாங்கள் ₹1 கூட வசூல் செய்யவில்லை. முழுக்க இஸ்லாமிய ட்ரஸ்ட் அதன் மூலியமாக அதோடைய பில் புக்கு மூலியமாக தான் வசூல் பண்ண மொழிய வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய ஏகத்துவ சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏகையனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து, நாங்கள்
4 பேர் இங்கே அமர்ந்திருக்கிறோம். புதுவை மாநிலம் சுல்தான்பேட்டையில் உள்ள இஸ்லாமிய அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்கள் நாங்கள் 4 பேரும். இப்போதைக்கு மொத்தம் 5 பேர் இருக்கோம் அறங்காவலர்களாக. ஒருவர் முகமது தாகா, அவர் இப்போது ஜித்தாவில் இருக்கார். இன்ஷா அல்லாஹ் அவரும் இது சம்பந்தமாக ஒரு பதிவு போடுகிறார். நாங்கள் 4 பேரும் இங்கே பதிவு போடுவது நோக்கம் என்னவென்று சொன்னால், 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையத்திலிருந்து பொதுச் செயலாளர் சகோதரர் முகமது அவர்களும் அப்துல் ரஹீம் பொருளாளர் அவர்களும் ஒரு லைவ் நிகழ்ச்சியாக அதில் போட்டாங்க. அந்த ஒளிபரப்பில் எங்களுடைய ட்ரஸ்டினுடைய அறங்காவலர்கள் 2 பேருன்னு சொல்லிட்டு நஜிமுதீன் பாய் அவர்களையும் யூசுப் அவர்களையும் வந்துட்டு அந்த ஒரு விட்னஸாக காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சகோதரர் மறந்து விட்டார். அவரை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது. இன்னொரு சகோதரர் யூசுப் அவர்கள் முனாஃபிக்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அவரை நாங்கள் ட்ரஸ்டில் இருந்து நீக்கிவிட்டோம். எங்களுடைய ட்ரஸ்டினுடைய பைலாப்படி நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை இணைந்து செயல்படக்கூடாது என்பது சட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போடுகின்ற கள்ள மசூராக்களில் எங்களுடைய அனுமதியின்றி அவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட அவரை நீங்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் ட்ரஸ்டினுடைய அனுமதி பெற்று செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் சென்று வந்த பிறகு என்ன செய்தி என்பதாக சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு எடுத்து கூறியும் தொடர்ந்து அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவரை ஏகமனதாக ட்ரஸ்டினுடைய நிர்வாக குழு கூடி அவர்களை நீக்கம் செய்துவிட்டோம் என்பது ஒரு தகவல். அடுத்தபடியாக என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பெயரை சொல்லி இஸ்லாமிய அறக்கட்டளைக்கு நாங்கள் எந்த பணமும் வசூல் செய்யப்படவில்லை என்பதை என்னோடு அமர்ந்திருக்கின்ற மற்ற 3 ட்ரஸ்டிகளும் சொன்னார்கள். நானும் அதை சொல்லிவிட்டேன். மெஜாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஒரு ஆள் தான் சொல்லிக்கிறார், யூசுப் என்பவர் மட்டும் தான் சொல்லி அவரை நீக்கிட்டாங்க. நாங்கள் லைவாக இருக்கிற 4 பேர் சொல்லியிருக்கிறோம். இன்னொரு சகோதரனும் அவங்கள பதிவு போடுவார். அதில் நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள், அவங்க நேற்று சொன்ன லைவில் சில கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவங்கள காலி பண்ண சொல்லிட்டோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எங்களுடைய கட்டிடத்திலிருந்து காலி பண்ண சொல்லிட்டோம். ஏன் காலி பண்ண சொல்கிறோம்? எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாங்க, அவங்கள ஏன் காலி பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. கடைசியான உச்சக்கட்டமான நடவடிக்கை என்னன்னு சொன்னால், ரகசிய கூட்டம் போட்டு ஓப்பனாகவும் கூட்டம் போட்டு எங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். என்ன ஆதாரம் அதுக்கு? யூசுப் உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தாரு இல்லைங்களா, அதுவே ஆதாரம். ஒரு மண்டபத்தில் லோக்கலில் இருக்கிற சிலர்கள்லாம் வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டு தலைமையிலேருந்து உட்கார வச்சு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று கிடக்கு ஒன்று பேசிட்டு, இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நம்ம சொத்து தான், நாங்கள் வந்துட்டு பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு, நாங்கள் பார்த்துருவோம் தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு அதுக்கு சாட்சிகளாக 2 பேர் வச்சு அதை முயற்சி பண்ணுறாங்கன்னு போது இவங்களை எப்படி நம்ம அதில் வைக்க முடியும்? மார்க்க ரீதியான ஃபத்வா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கணக்கு வழக்குகளை காட்டுவர விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் சில குளறுபடிகள் இருந்ததுனால இறுதியாக நம்ம சகோதரர் ரசூல் மாலிமார் சொன்னது போல அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியாது. அது மத்திய அரசாங்கம் வந்துட்டு கையில் எடுக்கிற விஷயம். தப்பு எதனா நடந்தோம் இன்னும் பயம். இது போன்ற பல காரணங்களுக்காக என்ன செய்கிறோம், நாங்கள் அவங்கள காலி பண்ண சொல்கிறோம். என்ன சட்டம், என்ன ஷரத்து போட்டுக்கிறோம்? ஒப்பந்தம் தானே. அல்லாவுக்கு வாக்குறுதினா வாக்குகள் நிற்கணும் இல்லை. நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ காலி பண்ணணும்னு சொல்லிட்டோம். காலி பண்ணுறதுக்கு டைமும் கொடுக்குறோம். காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. காலி பண்ணாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு திருப்பி டைம் கொடுக்க முடியும்? அதனால தான் டைம் கொடுக்காம நீங்கள் இமிடியேட்டாக காலி பண்ணிக்கன்னு சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், வாடகைங்கிறாங்க. எதுக்கு வாடகை விட்டோம்? 15 வருஷமாக வாடகைக்கு இருக்கிறீங்க. வருஷத்துக்கு 3 லட்சம்னு சொன்னாலும் நாங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். சரிதானங்களா? ஒரு சகோதரர் 2 லட்சம்னாரு. நான் என் கணிப்புக்கு 3 லட்சம்னு சொல்லலேன். 15 வருஷத்துக்கு 45 லட்ச ரூபா நீங்கள் தான் கொடுக்கணும் எங்களுக்கு. சரிதானா? 45 லட்ச ரூபா ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். நம்ம சரி ஏதோ கொள்கை சொந்தங்களே கொள்கை தானே சொல்கிறாங்க, ஏகத்துவத்தை சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களை வந்து தப்பாக பொய்யான பிரச்சாரங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால நீங்கள் தான் எங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு போகணும். அப்புறம் என்ன நடக்குது? நீங்கள் சொல்கிறீங்க இதை ஜின்னா தான் பூட்டிட்டாரு, இஸ்லாமிய ட்ரஸ்ட் தான் பூட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை அன்னைக்கு. வியாழக்கிழமை இரவு எதுக்கு மன்னிப்பு கேட்டுறீங்க? உங்களுடைய கிளை நிர்வாகம், கிளை தலைவர், கிளையுடைய செயலாளர் எல்லாம் எங்களுடைய டீமில் மன்னிப்பு கேட்குறாங்க.
சில பேர் வந்து எது ஆனதுனால அது எல்லா பேரும் மன்னிச்சுக்கணும். நிர்வாகத்தை வெள்ளிக்கிழமை காலையில் சகோதரர் சிராஜி கிளை செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணி அல்லாஹ்க்காக மன்னிச்சிடுங்க, அல்லாஹ்க்காக மன்னிச்சிடுங்க, அல்லாஹ்க்காக மன்னிச்சிடுங்க, அந்த பள்ளிவாசலில் விரும்பத்தகாத சம்பவம் நடந்துருச்சு, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் பெண்கள் அனுப்புவது தப்பு, நீங்கள் கூட சொன்னீங்க இந்த பக்கம் 4 சைத்தா இருப்பான், அந்த பக்கம் 4 சைத்தா இருப்பான், எதனா தப்பு பண்ணிட்டா நம்ம தலையில் தான் விடியுன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் பக்கம் இருக்கிற நீங்கள் பார்த்துட்டீங்க, எங்களால் செய்ய முடியல, ஆனால் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், நீங்களே என்ஜாய் பண்ணீங்க, நீங்கள் வந்து காவல்துறையில் சொல்லி நீங்கள் வந்து தொழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எங்கிட்ட வந்து சொன்னீங்க? எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அப்போது நீங்கள் தலைமையிலேருந்து உட்காந்து 2 பேர் என்ன கூத்தடிக்கிறீங்க? எங்கள் மேலே தவறுங்கிறீங்க. கிளை நிர்வாகம் கிளையில் இருக்கிறவங்க தானே தெரியும், களத்தில் இருக்கிறவனுக்கு தானே தெரியும். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வேணால் பார்க்கின்ற சகோதரர்கள், நாங்கள் எங்களுக்கு பின்னால் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், கிளையுடைய நிர்வாகியுடைய பேரையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுக்குறோம். அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. தவறு நடக்காமல் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டாங்க அவங்ககிட்ட கேளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்பு யார் மேலே குற்றம்னு உங்களுக்கு தெரியும். அதேமாரி எங்கள் போர்டு என்ன போர்டு என்னைக்கு நாங்கள் 2005 கூரக்கோட்டையில் தொழுவர் காலத்திலேயே வக்ஃப் போர்டு வச்சோம். அந்த வக்ஃப் போர்டில் இருக்கும் இஸ்லாமிய சென்டர்னு இருக்கும். என்னைக்கு வரைக்கும் இருக்கு? இவங்க உடைக்கிற வரைக்கும் இருக்கு. அந்த இஸ்லாமிய சென்டர் ஷார்ட் ஃபார்ம், அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் அந்த கருப்பு கல். எவ்வளோ நாள் ஆச்சு வச்சு? 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதில் வந்து கொரோனா நேரத்தை வச்சுட்டு போயிட்டோமா? 8 மாதமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 8 மாசமா பார்க்கலையா நீங்கள்? அப்படி வச்சுதான் வச்சுங்க. நாங்கள் திருட்டுத்தனமாக கொண்டு வச்சுதான் வச்சுங்க. நாங்கள் அது மாதிரி கொண்டாந்து வைக்கல. நிர்வாகம் எல்லாருக்கும் தெரியும். அது உடைச்சி வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் வேலையாது. 1 நாள் 2 நாள் செய்யக்கூடிய வேலை செய்ய தானே செஞ்சோம். அது மாநில நிர்வாகம் பார்த்துருக்கு, மாவட்ட நிர்வாகம் பார்த்துருக்கு. அப்போ இதெல்லாம் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையாது? அது இப்போ தான் வச்சு திருட்டுத்தனமாக வச்சுது. அதில் என்ன எழுதியிருக்கோம்? அதில் என்ன தப்பாக எழுதிட்டோம்? நான் மாநில நிர்வாகிகிட்ட சொன்னேன், அந்த மாதிரி போர்டை உங்களுடைய எல்லா மர்க்கஸ்லையும் வைங்கன்னு சொன்னேன். அந்தந்த மர்க்கஸ் அந்தந்த ஊருக்கு தான் சொந்தமானதாக இருக்கட்டும்னு வந்திருந்த நிர்வாகிகிட்டையும் சொன்னேன். நான் மாநில பொறுப்பில் இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க, அந்தந்த ஊர் மக்களுக்கு அந்தந்த பள்ளிவாசல் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதான் சிறந்ததுன்னு சொன்னேன். அதுமாரி என்ன சொல்கிறீங்க? வசூல் பண்ணுறீங்க, பணம் வசூல் பண்ணுறீங்க. என்ன வசூல் பண்ணுறீங்க? ஊர் பேர் சொல்லி எங்கள் ஊரில் வசூல் பண்ணுறீங்க. என்னென்னு வசூல் பண்ணுறீங்க? ஜாக்கிர் ஹுசேன் நகருக்காக வாரி வழங்குங்கள், ஜாக்கிர் ஹுசேன் நகர் பள்ளிக்காக வாரி வழங்குங்கள். ஜாக்கிர் ஹுசேன் பள்ளியில் இருக்காது. இப்போ வாங்கியிருக்கிற சொத்து என்ன சொல்லி வாங்கினீங்க? ஜாக்கிர் ஹுசேன் நகர் தானே வாங்கினீங்க. சொத்து டாக்குமெண்ட் காட்டுங்க பார்ப்போம். அது மண்ணடி பேரில் இருக்குதா? ஜாக்கிர் ஹுசேன். ஒவ்வொரு ரூலும் இப்படி தானே ஏமாத்துறீங்க. ஏன் பொய் சொல்கிறீங்க? உண்மையை சொல்லி வாங்குங்க. என்னன்னு சொல்லி வாங்குங்க? நாங்கள் சொத்து வாங்கினா நாங்கள் வந்து மண்ணடி பேரில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்க. மக்கள் பொதுமக்கள் நீங்கள் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, ஒரு சாதாரண வாடகை விட்டுட்டு காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா, இவனு பேரில் சொத்தை எழுதி கொடுத்துட்டா நாளைக்கு உங்கள் கதி என்னன்னு பாருங்க. வாடகை விட்டு எங்களுக்கு இந்த கதி என்று சொன்னால், நாளை சொத்து அவங்க பேர்ல எழுதி கொடுத்து வச்சிருக்கீங்க, நாளைக்கு மௌத் ஹயாத்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆளு இந்த மாதிரி இதை விட மோசமான நாள் வந்தா நமக்கு தெரியாமலே வித்துட்டு போறது நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நமக்கு எதுக்கு நாளைக்கு நல்லது கெட்டது டாக்குமெண்ட் கேட்கறான். சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய மாறுது. பட்டா வேணும், சிட்டா வேணும், அடங்கல் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் கொடுக்க முடியும்னா அந்த பத்திரத்தை எங்க போய் தேடுவீங்க நீங்க? அதனால மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். எந்த ஊர்ல ஒரு மர்க்கஸ் இருக்கோ, எந்த ஊர்ல பள்ளிவாசல் இருக்கோ, எந்த ஊர்ல சொத்து இருக்கோ, அந்த ஊர் மக்களுக்கு அது போதுமானதா இருக்கணும். ஏகத்துவத்தை பின்பற்றுகின்ற, ஏகத்துவத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, ஏகத்துவத்தோடு வாழ நினைக்கின்ற மக்களுக்கு சொந்தமானதா இருக்கணும். அப்படி அது பொது உடைமையாக்குங்க. அந்த ஊர் மக்களுக்கு பொது உடைமையாக்குங்க. அப்படிப்பட்ட கோரிக்கையை அவங்க ஜமாத் கிட்ட வைங்க. ஜமாத் அது மாதிரி வேலைகளை செய்யுங்க. அதான சிறந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சுல்தான்பேட்டில் அது மாதிரி நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்ன சொல்றீங்க? தௌஹீத் என்ன? தௌஹீத் என்ன? தௌஹீத் தமிழ்நாடு சொந்தமானது. அது பல பரிமாணங்கள் எடுத்து வந்தது. எத்தனையோ பேர் இருக்குது. சுல்தான்பேட்டை தௌஹீத் ஜமாத்து, பாண்டிச்சேரி தௌஹீத் ஜமாத்து, புதுவை தௌஹீத் ஜமாத்து, விழுப்புரம் தௌஹீத் ஜமாத்து, என்னென்ன ஊருக்கு வேணாலும் எத்தனை ஊர் பேராலும் வச்சு தௌஹீத் ஜமாத்துன்னு வச்சுக்கலாம். அப்போ தௌஹீதுங்கிறது என்ன இவங்களுக்கு சொந்தமானதா? இது நஜாத்து கோஷம்னா அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாக்குன்னும் எத்தனையோ காலகட்டத்தில் எத்தனையோ பேரில் பயணிச்சு வந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எங்க பேர் சொல்லி, நாங்கள் ஏன் உங்க பேர் சொல்லி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்க பேர் சொன்னா கொடுப்பான்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? அட இன்னைக்கு வேணா சொல்லலாம் உங்களுக்கு எங்க பேர். அன்னைக்கு யார் சொன்னாங்க? யார் பேர் சொன்னா கிடைக்கும்? அன்னைக்கு 2005, 2006, 2007 நீங்க அவ்வளவு ஃபேமஸான அப்பா டக்கரா அப்பலாம். இப்போ வேணா நீங்க அப்பா டக்கரா இருக்கலாம். இப்போ அப்பா டக்கரா இருந்தும்
உங்களுக்கு முதியோர் இல்லம் சிறுவர் இல்லத்துக்கு வசூலாகிற மாதிரி உங்கள் நிர்வாகத்துக்கு வசூலாகுதா? கஷ்டத்தானே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் என்ன படிக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷத்துலையும் நிர்வாக செலவுக்கு பணம் வர மாட்டேங்குது, நிர்வாக செலவுக்கு பணம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் மாசத்துல வருஷத்தில் ஒரு வாட்டியாவது எதனா வசூல் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மற்ற மாதிரி வருதா? அப்போ எப்படி கொடுப்பாங்க? மக்கள் எதை கொண்டு கொடுப்பாங்க? அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க, செய்யக்கூடிய செயலுக்காக கொடுப்பாங்க, போகின்ற நபருக்காக கொடுப்பாங்க. இப்போ உங்கள் ஜமாத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஃபிர்தௌசி போய் வசூல் பண்ணுற மாதிரி எல்லாம் போய் வசூல் பண்ண முடியும்? முகமது வசூல் பண்ண முடியுமா? எக்மோர் சாதிக்கு வசூல் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆள் போய் வசூல் பண்ண முடியுமா? கோவை ரஹமத்துல்லா போய் வசூல் பண்ணுற மாதிரி வேற யாராவது தாய் பண்ண முடியுமா? எல்லாம் டிஎன்டிஜர் பேர் தானே எடுத்துகிட்டு போவாங்க. சொல்கிறீங்களே நீங்கள் எங்கள் ஜமாத் பேர் சொல்லி தான் வசூல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சேலஞ்சே விட்றேனே. உங்களால் அது மாதிரி வசூல் பண்ண முடியுமா? உங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது தானே செய்யுது. யார் பணம் வசூலாக அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் கொடுக்குறோம், கொடுப்பான். கொடுக்கும்போது ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு சரிதானா? அவங்க எப்படி கேட்பாங்க, அவங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி, எதற்காக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கூட குறைவு வசூலாகத்தான் செய்யும். எத்தனையோ சுன்னத்துல் ஜமாத்து பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்லாம் கட்டுறாங்க, எத்தனையோ இயக்கங்கள் என்னென்னமோ வேலைலாம் செய்கிறாங்க. என்னமோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் உலகத்திலே வசூல் பண்ணுற மாதிரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேரை சொன்னால் வேறு எதுவுமே வசூல் பண்ண முடியாமல் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஜாக்கிர் நாய்க்கெல்லாம் யாரு மில்லியன் கணக்கில் வந்து வசூல் பண்ணி வச்சுக்கிறார். எப்படி வசூல் பண்ணாரு? ஆட மறுமை சிந்தனை வச்சு சொன்னா யார் வேணாலும் எல்லா ஊர்லயும் யார் வேணாலும் வசூல் பண்ணலாம். வசூல் பண்றதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல சரிதானா? அல்லாஹ் நான்னா யாருக்கு வேணாலும் கொடுப்பான். வாங்குறவங்க அதை ஒழுங்கான வகையில பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணுமே தவிர அல்லாஹ்க்கு பயப்படணுமே தவிர அதனால உங்களுடைய ஜமாத்து பேரை சொல்லலாம் வாங்கினதா சொன்னா அது தவறான விஷயம் என்பதை நீங்க எல்லாம் பொதுமக்கள் விளங்கிக்கணும் சரிதானுங்களா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் திருப்பி சொல்றோம், அந்த இடத்தை பூட்டுவதற்கு இஸ்லாமிய ட்ரஸ்டிகள் நாங்கள் யாரும் காரணம் இல்லை. ஏகத்துவத்தை மட்டுமே கொள்கையாக கொண்டு வாழக்கூடிய நாங்க என்ன ஷிர்கா வைக்க போறோம், பிதஅத்தை செய்ய போறோம்? அந்த இடத்துல நாங்களும் தானே தொழ போறோம். இவ்வளவு காலமா நீங்க எங்க பின்னாடி நின்று தொழுதீங்க, இனிமேட்டு எங்க பின்னாடி நீங்க தொழுதுட்டு போங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க சொத்து நாங்க கேட்கிறோம், எங்க ஊர் சொத்து நாங்க கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய திருப்பெயலால் பாண்டிச்சேரி மாநிலம் சுல்தான்பேட்டையிலிருந்து YMA ஜின்னா பேசுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக புதுவை மாநிலம் சுல்தான்பேட்டையில் மர்கஸ் இடிக்கப்பட்டதாகவும் இஸ்லாமிய அறக்கட்டளை சம்பந்தமாகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சம்பந்தமாகவும் தொடர்ந்து சில சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய அறக்கட்டளை என்பது அந்த வரலாற்று விஷயங்களை மக்கள் மத்தியிலே சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமிய அறக்கட்டளை என்பது 1995 இந்த பயணம் ஆரம்பம் செய்யப்படுகிறது. 1995 சுல்தான்பேட்டை பகுதியில் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக வேண்டி நானும் சகோதரர் சுஹைப் இன்ஜினியராக இருக்கிறார், அவரும் மற்றும் சுல்தான்பேட்டையில் உள்ள சில சகோதரர்களை கொண்டும் அன்றைய காலகட்டத்தில் எனக்கும் சுஹைபுக்கும் தெரிந்த சில ஏகத்துவ சிந்தனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவும் சுல்தான்பேட்டை மக்களுக்கு சமூக சேவைகளை செய்வதற்காக வேண்டியும் அந்த எவர்கிரீன் நற்பணி மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தை ஆரம்பம் செய்து அதன் வாயிலாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் மாதமும் கூட்டுகின்ற மஷூராவில் ஜான்ட்ரஸ் தமிழாக்கத்தை வசனங்கள் படிப்பதும் ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களை பேசுவதாக இருப்போம். அப்படிப்பட்ட தருணத்தில் பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த கு நிஜாமுதீன் என்கின்ற சகோதரரை வைத்து வாய்க்கால் தெரு பழையமேட்டு தெரு முனையில் நாங்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் பிறகு புதுவையில் இருக்கின்ற IPL இஸ்லாமிக் பப்ளிக் லைப்ரரி இஸ்லாமிய பொது நூலகத்தின் சார்பாக அன்றைய காலகட்டத்தில் 1996 கம்பன் கலையரங்கில் அப்பொழுது எந்த ஏக்கம் என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத் என்றெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் 1996 சகோதரர் பிஜேயை வைத்து உள்ளரங்கு நிகழ்ச்சியாக கம்பன் கலையரங்கத்திலே உள்ளரங்கு நிகழ்ச்சி செய்தோம். அதன் பிறகு டாக்டர் சேப்பன், ஆமித் பக்ரி,
எஸ்கே கமாலுதீன் மதனி போன்றவர்களை எல்லாம் வைத்து நானும் அக்பர் கரீம், நத்தார், இன்னும் ஹுசைன் போன்ற சகோதரர்களை கொண்டு இன்னும் சில சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு இப்படிப்பட்ட தாவா பணிகளை 1995, 96 செய்து கொண்டே இருக்கிறோம். 1997 ஆண்டு மீட் இஸ்லாமியா என்கின்ற ஒரு புரோகிராமை நான் அதில் இல்லை, என்னுடைய சகோதரரெல்லாம் சேர்ந்து ஜாக்கிர் நாய்க்கை வைத்து பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி வந்தோம். இப்படிப்பட்ட பயணத்தின் ஒவ்வொரு காலகட்டமாக பயணித்து வருகின்ற காலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், ஜாக், திருச்சியை சேர்ந்த அபு அப்துல்லா நஜாத், இப்படி பல பிரிவுகள் ஆரம்பிப்பதும் பிரிவதுமாக தொடர்ந்து இருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஏகத்துவ சிந்தனையை சுல்தான்பேட்டை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நூலகமெல்லாம் அமைத்து மக்கள் மத்தியில் இந்த தாவா பணியை செய்து வந்தோம். அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இந்த செய்தி எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு ரமலான் காலங்களிலும் யாராவது ஒரு சகோதரர் வீட்டிலே நோன்பு துறக்கின்ற நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அதன் வாயிலாக நாம் சிறு சிறு பயான்களை நடத்தி சிறு சிறு தாவா பணிகளையும் செய்து வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு இங்கே தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது, ஏகத்துவ கொள்கையிலே நாம் தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனியாக பிரிந்து வந்தது, ஜாக்கிலிருந்து பிரிந்து வந்தது, இப்படி அனைத்து அமைப்புகளில் இருந்தும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்த வண்ணமாகவே இருந்தார்கள். இப்படிப்பட்ட பிரிவினைகளை எல்லாம் பார்த்த நாங்கள் இனி எந்த காலத்திலும் எந்த இயக்கத்தில் பயணித்தாலும் சொத்து என்று வாங்குவதாக இருந்தால் அது சுல்தான்பேட்டை பகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் கியாமத் நாள் வரையிலும் அது இந்த பகுதி மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லும் வகையில் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் இங்கிருக்கிற சகோதரர்களை எல்லாம் கொண்டு இஸ்லாமிய அறக்கட்டளை என்பதை 2005 ஆண்டு ஆரம்பம் செய்து அதன் பெயரில்தான் இங்கு இடத்தை 4 பிளாட் 1200 சதுரடி அளவுள்ள கிட்டத்தட்ட 4800 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை இஸ்லாமிய அறக்கட்டளையின் சார்பாக வாங்கினோம். ஒரு இடத்தை யார் மீது பதிவு செய்வதற்கு எந்த சட்டத்திலும் தடை இல்லை. நேற்றைய நேரலையில் சொன்னார்கள், அவர்களுக்கு அந்த பெயர் வாங்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த இடத்திலே பதிவு செய்ய முடியாது, தௌஹீத் ஜமாத் பெயரில் பதிவு செய்ய முடியாது என்றெல்லாம் பொய்யான பிரச்சாரத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் எங்குமே இல்லை. அப்படிப்பட்ட காரணத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இஸ்லாமிய அறக்கட்டளை என்கின்ற பெயரில் இஸ்லாமிய அறக்கட்டளையின் பெயரில் பில் புக் அடித்து அதன் பெயரில் வசூலித்து கிட்டத்தட்ட 2007க்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தோம். இதுதான் அந்த இஸ்லாமிய அறக்கட்டளையினுடைய துவக்கம். எந்த காலகட்டத்திலும் இரவின் மீது ஆணையாக நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயரை சொல்லி அந்த பணத்தை வசூல் செய்யவில்லை என்பதை இதன் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2008களில் பெரம்பலூர் அறக்கட்டளையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது சில சலசலப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சில முடிவுகளை ஏற்படுத்தி வைத்தார்கள். எந்த அறக்கட்டளையும் தனியாக இயங்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து விட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் நாம் ஜமாத்தோடு பயணிக்க வேண்டும், இஸ்லாமிய அறக்கட்டளையும் இருக்க வேண்டும், தனித்தனி ஆகிவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டி வாடகை ஒப்பந்தத்திற்கு முடிவு செய்து எல்லாமே மஷூரா அடிப்படையில் தான். இது ஜின்னாவுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பு வெறுப்பு எல்லாம் ஒன்றுமில்லை. எல்லா விஷயத்திற்கும் ஒரு மஷூரா அடிப்படையில் இஸ்லாமிய அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்களை கொண்டுதான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வெறும் 10 ரூபாய் வாடகை, 100 ரூபாய் வாடகை, இப்பொழுது 2500 வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகத்தினை எப்படி ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால், இதுதான் வாடகை, உங்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் உங்கள் சௌகரியத்துக்கு செய்து கொள்ளுங்கள், போகும்போது உள்ளது உள்ளபடி விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஷரத்து. அதிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் என்னவென்று சொன்னால்,
இருக்கிற காலமெல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். போகின்ற பொழுது எங்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது விட்டுட்டு போயிடணுங்கிறது தான் சட்டம். அதான் வாக்குறுதினா எப்படி இருக்கணும்? வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டு பிரகாரம் தான் நடப்பதாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாக்குறுதி என்னவென்று வாக்குறுதி தந்திருக்கிறீர்கள், கையொப்பம் விட்டு இருக்கிறீர்கள். இஸ்லாமிய அறக்கட்டளைக்கு எப்பொழுது அந்த இடம் தேவைப்படுகிறதோ உடனே காலி செய்து கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் சட்டம், ஷரத்து. அப்பொழுது அந்த ஷரத்தை போடும் பொழுதே இந்த ஷரத்தை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். என்னோடு ஒப்பந்தம் போடுவதற்கு, கடந்த காலங்களில் ஒப்பந்தம் போடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தான் வந்தது. 2020 என்னோடு ஒப்பந்தம் போடுவதற்கு என்னுடைய ட்ரஸ்டிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் என்னோடு உடன் இருந்தார்கள். திருபுவனையைச் சேர்ந்த பாபு என்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஷாஜஹான் பொருளாளரும் மற்றும் சிலரும் இருந்தார்கள். ஒப்பந்தத்தை பற்றி வாய்மொழியாக பேசிக்கொண்டோம். பேசிய ஒப்பந்தத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த எழுத்தினை சகோதரர் பாபு என்கின்ற அப்துல் ரஹ்மானுக்கு, திருபுவனை அப்துல் ரஹ்மான் மாவட்ட தலைவர் அவருக்கு அனுப்பி வைத்து அவர் அதை படித்து பார்த்துவிட்டு ஓகே என்று எனக்கு அனுப்பியிருந்தார். அதன் பிறகுதான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கிளையினுடைய பொருளாளராக இருந்த முபாரக் ஃபாரூக் என்கிற முபாரக் அவர்கள் கையொப்பமிட்டார்கள். நானும் கையொப்பமிட்டேன், சாட்சியில் கையொப்பமிட்டிருக்கிறது. இது அங்கிருந்த நிர்வாகத்திலிருந்து எனக்கு கைக்கூலிகளாக இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் கையொப்பம் வாங்கி விட்டார்கள் என்பது கூட இது பொய்யான செய்தி. இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய உண்மை நிலவரம். எதை சொன்னாலும் பொய்யைத்தான் சொல்லுவோம். கள நிலவரம் என்ன என்பதை எல்லாம் ஆராயாமல் எதற்கெடுத்தாலும் எந்த தவறு நடந்தாலும் யாரோ சிலரோடு முடித்து போட்டு பேசுவதும், பொய்யை பேசுவதும், இட்டு கட்டுவதும், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் நடப்பதுதான் இதற்கு காரணம். நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பயணிக்கவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக எனக்கும் ஜமாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதற்காக நான் எதிராக வேலை செய்யவும் இல்லை. எந்த விதமான விமர்சனத்திற்கும் நான் போகவும் இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய இப்போதைய நிர்வாகத்தின் மீது எனக்கு அதிருப்தி இருக்கிறது. என்னுடைய அதிருப்தியை நான் காட்டவில்லை, அமைதியாகவே இருந்தேன். எனக்கு பிடிக்கவில்லை ஜமாத், விலகிவிட்டேன், வெளியில் இருக்கிறேன். விலகிவிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்? நான் உறுப்பினராக இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை. பொறுப்பிலும் இல்லாத, உறுப்பினரே இல்லாத என்னை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள். முகமது அலி ஜின்னா அவர்களை, ஒய்எம்ஏ ஜின்னா அவர்களை நாங்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டோம், அவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் உறுப்பினரே இல்லாத ஒரு ஆளை இப்படி இட்டு கட்டி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? ஒரு நிர்வாகம், தலைமை நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ சொல்லுவதாக இருந்தால் நீ யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்? உங்களுடைய கிளைக்கு சுற்றறிக்கை அனுப்பணும். அந்த சுற்றறிக்கையை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளத்தில் வேறு ஏதோ வஞ்சகம் இருக்கிறது என்று தான் அர்த்தமே தவிர அதற்கு வேறு என்ன அர்த்தம் கற்பிக்க முடியும்? பொறுப்பிலே இல்லாத ஒருவன் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை பதிய வைக்கிறீர்கள். இன்னொரு செய்தி என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்லாமிய அறக்கட்டளை சம்பந்தமாக பேசுவதற்கு சகோதரர் அப்துல் ரஹ்மான் பிரதேசி அவர்களையும் யூசுப் அலி அவர்களையும் நான் அழைத்ததாக சொல்லுகிறீர்கள். அவர்களோடு என்னை நிரூபித்து காட்டுங்கள். நான் அவர்களை அழைத்தேனா? அவர்கள் என்னை பார்க்க வந்தார்களா? அவர்களிடம் நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? நீங்கள் அவங்கள வச்சு நிரூபித்து பாருங்க பார்ப்போம். நீங்கள் யாருக்கு அழைச்சி வந்தீங்களோ அவங்கள நான் கூப்பிட்டேனா அவர்களே வந்தார்களா என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். என்னிடம் என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள்? என்னை ஜமாத்திலே பொறுப்பிலே இருப்பதற்கு அழைத்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு ஜமாத்தில் இப்போ இருக்கிற நிர்வாகத்தோடு அதிருப்தி இருக்கிறது, எனக்கு பிடிக்கவில்லை, நான் வெளியிலிருந்து பயணிக்கிறேன், என்னை அழைக்காதீர்கள். கால சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது, வேறு ஏதாவது நல்ல நிர்வாகம் வருகின்ற பொழுது அப்போது பார்த்து கொள்ளலாம். ஜின்னாவை கொண்டு உங்கள் ஜமாத்துக்கு எதனால் வேலைகள் ஆக வேண்டியது இருந்தால் அந்த பணிகளை எனக்கு கொடுங்கள். நான் ஜமாத்தில் இல்லாமல் வெளியாளாக இருந்து ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பீங்க, ஒரு வக்கீல் வச்சுருப்பீங்க, ஒரு கூலி ஆள் வச்சுருப்பீங்க. அதுபோன்று நான் ஒரு கூலி ஆளாக இருந்து சம்பளம் வாங்காமல் உங்களுக்கு அந்த பணியை செய்து தருகிறேன் என்று தான் நான் வாக்குறுதி தந்தேன். அந்த கல்வெட்டு சம்பந்தமாக இன்னும் பேசுகின்ற பொழுது, கல்வெட்டு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் நீங்கள் ட்ரஸ்டிகளை எல்லாம் அழைத்து தான் பேச வேண்டும், என்னிடம் பேசக்கூடாது. ஏன் வைத்தீர்கள் என்று கேட்கின்ற போது அதுக்கு சில காரணங்களை சொன்னேன். எடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். கண்டிப்பாக 100% எடுக்கவும் முடியாது என்று சொல்லிவிட்டேன்.
அப்துல் ரஹ்மான் பிரதேஷ் அவர்கள் எழுந்து சொல்கின்ற பொழுது 3 மாதம் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஏஞ்சி போயிட்டார். அவ்வளோதான் நடந்தது. இதில் என்னுடைய ரோல் என்னவா இருக்கிறது? நான் கல் எடுக்கிறேன்னு சொன்னேன்னா, ஜமாத்தோடு நான் பயணிக்கிறேன்னு சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் எல்லோரும் உறவு வைத்துக் கொள்கிறவன் தான். எனக்கு என்ன, எல்லாம் ஃப்ரெண்டு தான். எல்லாம் நான் நட்பு ரீதியாக பழகின எப்படி முடிச்சிக்க முடியுமா? காஃபிர் ஆயிட்டாங்களா அவங்களா? அல்லாவை ஏற்றுக்கொண்டவர். ஓ கொள்கை, ஓ ஜமாத்துக்கு கேடுன்னா உனக்கு ஜமாத்தில் உனக்கு எனக்கு ஏன் கோவம் வருது? ஜமாத்திலே பயணிக்கின்ற நீ, உங்களுக்கு ஜமாத்தின் மீது அக்கறை உள்ள நீங்கள், ஜமாத்தின் மீது வாரி துப்புகிறாங்க, காரி துப்புறான நீ சண்டை போட்டுக்கோ. எனக்கு என்ன வேண்டி கிடக்கு? எனக்கு எல்லா நண்பர்கள் தான், எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான். நான் விளங்கிய குரானும் ஹதீஸும் சலாம் சொல்ல முந்திக் கொள்ளுங்கள், 100 பார்க்காதீங்க, அப்படிதான் சொல்லுது. எனக்கு இயக்க வெறி கொண்டவன் நான் அல்ல, எந்த அரசியல் வெறி கொண்டவனும் நான் அல்ல. என்னை பொறுத்தவரை குரானும் ஹதீஸும் கொள்கை வெறி கொண்டவன். எனக்கு எந்த இயக்கமும் தேவையில்லை, எந்த விதமான அரசியல் கட்சியும் எனக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறோம். அதுபோன்றுதான் என்னோடு பயணிக்கின்ற சுல்தான்பேட்டை சகோதரர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படிதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுன்னத்துல் ஜமாத்தோடவும் மற்ற இயக்கங்களோடவும் மற்ற நண்பர்களோடவும் தனித்துவமாக இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய தொழுகையில், எங்களுடைய இபாதத்தில், எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸோடு தான் பயணிக்கிறோம். உலக விஷயத்தில் எல்லாரோடு தான் இருக்கிறோம். கடையில் வியாபாரம் பண்ணுற, காய்கறி வியாபாரம் பண்ணுறிய, பூஜைக்கு நான் உன்னால் கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமா? அட பிரியாணி வியாபாரம் பண்ணுறவன் வந்துட்டு நான் பார்த்து இந்தமாரி முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? நான் வியாபார ரீதியாக இருக்கிறேன், பழக்க வழக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு எல்லோரோடும் பழக்கம் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நீ என்னை குறை சொன்னால், அந்த ஜமாத்தில் பயணித்தால் தான் உனக்கு மதிப்பு வரேன்னா நீ அதில் இருந்துட்டு போ. எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அடிப்படையிலே பயணிக்கின்ற நாங்கள். அவர் வளர்ந்துட்டார், ஏன்டா எப்படி வளர முடியும்? ஒரு மனிதனுக்கு நீங்களாம் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆட்களா நீங்களாம்? ஒரு மனிதன் ஆரோக்கியத்திற்கும், ஒரு மனிதனுடைய நோய் நொடி பெறுவதற்கும், ஒரு மனிதன் வந்துட்டு செல்வத்தோடு இருப்பதற்கும், ஏழ்மையாக இருக்கிறது யாருப்பா காரணம்? அல்லாஹ் தானப்பா காரணம். ஜமாத்து காரணமா? நான் எனக்கு முசிபத்து வந்துச்சு, ஜமாத்து காரணமா? நான் மில்லியனர் ஆயிட்டேன்னா ஜமாத்து காரணமா? ட்ரஸ்ட் காரணமா? அல்லாஹ் காரணமா? அது ஷிர்க் இல்லையா? நாக்கு இருக்கிறதுனால உங்க வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுவீங்களா? அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பகுதியிலே இஸ்லாமிய அறக்கட்டளையினுடைய கட்டிடம் பூட்டப்பட்டு கிடப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் காரணம் இல்லை. நீ காரணம் இல்லைன்னு சொன்னா நாளைக்கே தாஜ் சாட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டு போயிடு. என்ன சட்ட திட்டமோ எல்லா வகையிலும் நம்ம கொடுக்க தான் செஞ்சோம். அதை அனைத்துமே மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க. தவறை திருத்தி கொண்டு அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு மீண்டும் அதை திறப்பதற்கு உண்டான வழிகளை பார்க்க வேண்டும் என்பது பொதுமக்களாக உங்கள் மத்தியில் விடுகிறேன். என்னுடைய விஷயத்தில் நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. என்னுடைய விஷயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயரை சொல்லி நான் எதுவும் வசூல் செய்யவில்லை. அப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பெயரை வைத்து நான் வசூல் பண்ணியிருந்தால் அதற்கு உண்டான தண்டனை அல்லாஹ் எனக்கு கொடுக்கட்டும். அவர்கள் அது மாரி எதனாவது சொல்லியிருந்தானா அல்லாஹ் அவர்களை திருத்தட்டும். நான் யாரையும் சபிக்க விரும்பவில்லை. எனக்கு யாருக்காக வேண்டும் நான் பத்துவா கேட்கவும் விரும்பவில்லை. சிதானுங்களா, நான் அதில் பயணித்தவரை 100% ஏகத்துவ கொள்கைக்காக மட்டும் செயல்படக்கூடிய அது இடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் அந்த இடத்திற்கு வசூல் செய்யப்பட்டது என்பதை மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே விட்டுவிடுகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. என்னுடைய பெயர் முகமது தாஹா. நான் சுல்தான்பேட்டை இஸ்லாமிய அறக்கட்டளையினுடைய நான் ஒரு உறுப்பினர். இந்த இஸ்லாமிய அறக்கட்டளை ஆரம்பித்த நோக்கம் என்னவென்றால், பல இயக்கங்களிலே பயணித்து வந்தோம். கொள்கை ரீதியாக குர்ஆன் ஹதீஸ் கொள்கையை ஏற்று பல இயக்கங்களிலே பயணம் செய்து வந்தோம். இயக்கத்திற்காக நாங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொள்கைக்காகத்தான் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பல இயக்கங்கள் மாறிக்கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மஷூராவின் அடிப்படையில் இஸ்லாமிய ட்ரஸ்ட் என்று ஆரம்பிக்கலாம்,
இதற்கும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது எக்காலத்திலும் இந்த ஊர் மக்களுக்காகவும் இதை சுற்றியுள்ள மக்களுக்காகவும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மர்க்கஸாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை ஒரு மஷராவின் அடிப்படையில் முடிவு தேர்ந்தெடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பில் புக் அடித்து, இஸ்லாமிய அறக்கட்டளை என்ற பெயரில் பில் புக் அடித்து இடம் வாங்குவதற்காக மக்கள் மத்தியிலே பணம் வசூலித்தோம். ஒவ்வொரு ரூபாய் வசூலித்த தொகைக்கும் நாங்கள் இஸ்லாமிய அறக்கட்டளை என்ற பெயரில் தான் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்த இயக்கங்கள் பெயரிலோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இயக்கத்தின் பெயரிலோ நாங்கள் ஒரு ரூபாய் கூட கட்டட நிதிக்காக நாங்கள் வசூல் செய்ததே கிடையாது. இந்த ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி YMA ஜின்னாபாய் அவர்களும், உபைதுர் ரஹ்மான் என்கிற அஷ்ரஃப் பாய் அவர்களும், ரசூல் மாலிமார் அவர்களும், யூசுஃப் எங்களால் வெளியேற்றப்பட்ட யூசுஃப் அவர்களும், மரணித்த இரு சகோதரர்கள் நஜிமுத்தீன் பாய் அவர்களும் துரை காசிம் அவர்களும் இதில் உறுப்பினர்களாக நாங்கள் இருந்தோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் வசூல் செய்து முழுக்க 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 தௌஹீத் ஜமாத்தினுடைய சொல்லக்கூடிய தௌஹீது அனைத்து இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய பேரிலும் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வசூல் செய்யவில்லை. அதை கொடுத்த மக்கள் எந்த நோக்கத்தில் கொடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வசூலித்த பணம் அனைத்தும் அல்லாவுக்காக கட்டக்கூடிய ஆலயம் இது, குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்ட ஆலயம், என்றென்றும் இது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு நடக்கும் இந்த ஆலயம், இந்த மர்க்கஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வசூல் செய்தோம். அந்த நோக்கத்தில் தான் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அன்றைக்கே நம்ம முடிவு பண்ணோம் என்னென்னா, இந்த இயக்கத்துக்கு நம்ம வாடகை பத்திரம் அடிக்கணும். நாளைக்கு இந்த இயக்கம் இருக்கலாம், நாளன்னைக்கு வேறு இயக்கம் இருக்கலாம், அதுக்கு அப்புறம் வேறு ஒரு இயக்கமாக கூட மாறி போகலாம். என்ன காரணம்னா, எது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு சரியாக நடக்கிறாங்களோ அந்த இயக்கத்தின் கூட நம்ம பயணிக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஏகபோகமான ஒரு முடிவாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இஸ்லாமிய அறக்கட்டளையை இயக்கிட்டு வந்தோம். காலப்போக்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் நாங்கள் தௌஹீத் ஜமாத்தை காலி பண்ண சொன்னோம். என்ன காரணம்னா, பொருளாதார குற்றச்சாட்டு, பல தலைமையின் பேரில் குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகள் அடுக்கி கொண்டே போகலாம். அதனால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை இது இஸ்லாமிய அறக்கட்டளையாக தான் இனி செயல்படும், இனி இது நாங்கள் எந்த ஒரு இயக்கத்துக்கு கூட நாங்கள் போகிறதா இல்லைன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியில் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தாங்க முடியாமல் அல்லாவுடைய ஆலயத்தை இழுத்து உடச்சி நாசம் பண்ணி அதை கவர்மெண்ட்டு நுழைய வச்சு பூட்டி எந்த ஒரு தொழுகையும் நடக்காமல் இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தினவங்க அல்லாஹ் மறுமையிலையும் சும்மா விட மாட்டான், இந்த உலகத்துலேயும் சும்மா விட மாட்டான். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தலைமையில் உட்காந்து பேசக்கூடிய சகோதரர் நம்ம முகமது, அவருக்கு என்ன தெரியும் எங்கள் ஊரை பற்றி, எங்கள் மர்க்கஸை பற்றி என்ன தெரியும், எங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த நோக்கத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவர் எந்த அடிப்படையில் பேசுகிறார்? எங்கள் ஊருக்காரங்க யாராவது ஒருத்தவங்களை வச்சுட்டு கூட சைடில் பேசியிருந்தா கூட சரி நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அங்கேருந்து இங்கே வந்த உடனே நீ எப்படிப்பா இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் அதை செஞ்சோம் பார்த்தீங்களா, இதை செஞ்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற அது இல்லை ஆதாரம். மற்ற ஊர் பள்ளிவாசலுக்கு நீங்கள் பேசும்போது நான் அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பில் புக்கில் வசூல் பண்ணாங்க ஆணித்தரமாக நீங்கள் பதிய வைக்கிறீங்க. அதே சமயத்தில் எங்கள் இஸ்லாமிய அறக்கட்டளை பள்ளிவாசல் நீங்கள் சம்மந்தமாக பேசும்போது பில் புக்கை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட பேச முடியாது. அப்படி ஏன்னா நீங்கள் வைக்கிற வாதம் பொய்ன்றது அதிலே மக்கள் விளங்கிக்குவாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில். ஆகையால் இதை மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது எந்த இயக்கத்திற்காகவும் சார்ந்த பள்ளிவாசல் அல்ல, இது அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல், இது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்ட பள்ளிவாசல். ஆகையால் மக்கள் இதை விளங்கி கொண்டு அல்லாஹ்வின் பால் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க, பொறுமை காத்துறீங்க. அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு வெற்றியை தந்தருள்வான். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, எனது பெயர் ரியாசுதீன். நான் கடந்த 15 வருஷமாக அந்த ஏகத்துவ கொள்கையில் பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த TNT சுல்தான்பேட்டை கிளையில் 3 வருஷமாக துணைத் தலைவராக பணியாற்றிருக்கிறேன். இப்போது என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்துலான்னு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. நேற்று ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா அந்த நிர்வாகத்தில் இருந்த எங்களை பற்றி குறை சொல்லியும் போட்டிருந்தாங்க. என்ன ஒரு வருத்தமாக இருக்குதுன்னா, மாநில தலைமையில் இருக்காங்க, கள நிலவரத்தை உண்மையாலுமே தெரிஞ்சிக்காமல் யாரோ கொடுக்குற தகவலை வச்சு அப்படியே பேசுகிறாங்க. அது உலகம் ஃபுல்லாக போகுது. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டு சம்மந்தமாக பேசியிருந்தார் சகோதரர் அப்துல் கரீம் ரஹீம் பேசியிருந்தார். அதில் உண்மைத்தன்மை என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு விளக்குறேன், மற்றதை அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. மாவட்ட தலைவராக இருக்கிற அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறார், எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி
நாங்கள் வந்து ட்ரஸ்டிக்கிட்ட பேசணும், ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்றாரு. அப்போ வந்து ட்ரஸ்டிக்கும் நமக்கு வந்து நட்பின் அடிப்படையில் தான் பழக்கமே தவிர நம்ம அந்த ட்ரஸ்ட்டில் இணையவோ இல்லை அந்த ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து செயல்படவோ இல்லை. சரிங்களா? அவங்க கேட்டதன் அடிப்படையில் நம்ம ட்ரஸ்ட்டு சேர்மன் ஆகிற ஜின்னாபாய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, பாய் உங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகம் பேசணுமா பாய், நான் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவரும் சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வராங்க, மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாம் அமைதியாக உட்காந்துருந்தோம். அப்போது ட்ரஸ்ட் நிர்வாகமும் மாவட்ட தலைமையும் டைரெக்டாக பேசிக்கிறாங்க. அப்போது சேர்மன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜின்னாபாய் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் வந்து இந்த கிளை நிர்வாகம் நீங்கள் தலையிடாதீங்க, எங்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் தான் டைரெக்டாக பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நாம் அப்பயே சைலண்ட்டாக ஒதுங்கிட்டோம். எந்த வித அந்த நெகோசியேஷன் எதுவுமே நம்ம பண்ணலை. சரிங்களா? அப்போ அந்த டிராஃப்டை வந்து ட்ரஸ்ட் நிர்வாகம் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தான் அனுப்புகிறாங்க. அப்துல் ரஹ்மான் வந்து எனக்கு தெரியும், அவர் உள்ள நாலேஜை பொறுத்து அவர் உடனே ஓகே சொல்ல மாட்டார். அவர் மாநிலத்துக்கு அனுப்பி அதை ரிவ்யூ பண்ணி தான் ஓகே சொல்லியிருப்பார். அதே மாதிரி படித்து பார்த்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இவங்களும் பிரிண்ட் எடுத்து அப்போ தான் சைன்டு காப்பி எங்களுக்கு வருது, சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொருளாளராக இருக்கிற ஃபாரூக் பாய் தான் சைன் பண்ணுறாரு. அது வரைக்கும் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நாங்கள் யாரும் படிக்கலை. எங்களுக்கு தெரியவும் தெரியாது என்னென்ன சரத்து இருக்குது, என்னென்ன வாடகை இவங்க ஒத்துக்கிறாங்கன்றது எங்களுக்கும் தெரியாது. எனக்குன்னா நான் துணைத் தலைவராக எனக்கும் தெரியாது, தலைவராக இருந்த அகமதுல்லாவுக்கும் தெரியாது, பொருளாளராக இருந்த ஃபாருக்கும் தெரியாது. ஃபாருக்கு அப்போ தான் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறாரு. அதில் இதுதாங்க நடந்தது. இதில் நாங்கள் எங்கே ஒரு ஜின்னாபாய் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் எங்கே கள்ள மசோரா பண்ணிவிட்டு பாய் இப்பெல்லாம் அடிங்க நாங்கள் சொல்லி மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் கலக்காமல், மாநில நிர்வாகத்தையே கலக்காமல் நாங்களே கையெழுத்து போட்டுக்கிட்டோமா? இப்போ அட்வான்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டு, வாடகை இவ்வளோ அமௌண்ட்டுலாம் நிர்ணயிச்சது யார்? அவங்க 10,000 கேட்டாங்க முதல்ல. அது 2,500 கொண்டாந்தது யார்? நாங்களா பேசணும்? அங்கே எங்கள் இந்த மாவட்ட தலைமையில சேர்க்காமல் நாங்களே உட்காந்து பேசி நாங்களே முடிச்சுக்கிட்டோமா? ஏன் விவரம் தெரியாமல், விவரத்தை உண்மையாக கேட்காம அபாண்டமாக போய் சொல்கிறீங்க? நாங்கள் அல்லாவுக்கு பயந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை 3 வருஷம் சிறப்பாக செஞ்சோம். அது இந்த ஊருக்கும் தெரியும், உங்களுக்கும். நீங்கள் போட்ட ரேங்கிங் பட்டியல்லையும் சுல்தான்பேட்டை எங்கே இருந்துச்சுன்னு பாருங்கள். கடந்த வருஷம் நீங்கள் போட்ட ரேங்கிங் பட்டியலில் அந்தளவு சிறப்பாக செஞ்சு வச்சதுக்கு நீங்கள் எங்களுக்கு மக்கள் மத்தியில் கொடுக்குறது பேர் என்னன்னா நாங்களாம் ஃப்ராடு. ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஜின்னாபாய் நட்பின் அடிப்படையில் பேசியிருப்போம் தவிர எங்கள் நிர்வாகத்தில் அவர் தலையிட்டதே கிடையாது. நாங்கள் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. இப்போ நீங்கள் எவ்வளோ நான் சொல்கிறேன், டிஎன்டிஜே வந்து பல ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. முன்னால் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது 20 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். டிஎன்டிஜே பேரை சொல்லி தான். அந்த 20 லட்சம் டிஎன்டிஜேக்கு தான் செலவு பண்ணோம். எங்கள் 3 வருஷம் டோட்டல் வரவு செலவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆர்ப்பாட்டம், போராட்டம், அவர் பிஜே வந்து அப்போ கலெக்ஷன் பண்ணி கொடுத்தது, அந்த எளிய மார்க்கும் ப்ரோக்ராமு, திருக்குரான் மாநாடு, நாங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம். 2-3 எளிய மார்க்கம் நடத்தினோம். அப்துல் கரீம் வந்தார். இது மாதிரி எவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மதரசா, இன்னொரு மதரசா புதுசாக எங்கள் ஊரில் பெண்கள் மதரசா ஆரம்பித்தோம். இதை மாதிரி சிறப்பாக செஞ்ச எங்களுக்கு நீங்கள் எவனோ ஒருத்தன் அறகுறை சொன்ன விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்க. இது நம்பர் 1. இதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்துங்க. அல்லாஹ்வுக்கு பயந்தாலும் தான் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முதல்ல மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் உங்களுடைய அதுக்கு உண்டான ஈட்டுத்தொகையை நாங்கள் மறுமையில் அல்லாட்ட வாங்கிக்கிறோம். சரிங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவர் அந்த எங்களுக்கு காலி பண்ணாமலே டைம் கொடுக்காமலே காலி பண்ணிட்டாங்க, காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமாக போய் சொல்கிறார். சரி, இதுக்கும் ஒதுங்கி போனோம். சரி, நம்ம அப்புறம் மக்கள் மத்தியில் இது மாதிரி நம்ம ஏகத்தை சொல்லணுமேனு ஒரு நாட்டம் எல்லாருக்கும் வரும்போது தான் சரி, இதில் அதிருப்தியாக இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சரி நம்ம செயல்படுவோம்னு வரோம். அப்போ கூட நீங்கள் மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் நேரம் வந்து ஏன்ப்பா நீங்கள் தான் முதல்ல இந்த ஊரில் இருந்தீங்க, இந்த ஊரில் செஞ்சாலுங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன குறை, ஏன் நீங்கள் இப்போ வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை யாராவது பேசியிருப்பீங்களா? டிஎன்டிஜேனா கொம்பு முளைச்சிருக்குன்னு வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்ன டேரெக்டாக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கினாலா நீங்களா? இப்போ இது மாதிரி ஒரு ஆள் வெளியே போகிறான்னா ஏன் வெளியே போகிறான்னு நம்ம கூப்பிட்டு பேச மாட்டிங்களா? அவங்க என்னப்பா குறை கண்டா, குறைய திருத்திக்கவே மாட்டிங்களா? குறைய வராதா அவங்கள்ட்ட? இங்கே இருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு பேச்சு கூட நடத்தலை எங்கள்கிட்ட. இப்போ நாங்கள் யாரை வந்து இதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, எங்கள் கிளைக்கு உட்பட்ட பகுதியில் எங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு நபர் வசூல் பண்ணுறார். அவர் பேர் உமர் சிராஜ். அவரை கையங்கலமாக பிடிச்சி மாவட்ட நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். எங்கள் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அவர் வசூல் பண்ணுறாருங்க, எங்களுக்கு பாதிப்பு வருதுங்கன்ட்டு. இதுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் என்ன பதில் சொல்கிறாங்க? அவர் வசூல் பண்ணி வீட்டுக்காங்க எடுத்துகிட்டு போகிறாருன்னு கேட்குறாங்க. இப்போ டிஎன்டிஜியோட நிலைப்பாடு நான் சொல்லுங்கள். ஒரு கிளையை விட்டுட்டு இந்த கிளையில் இருக்கிற ஆள் இன்னொரு கிளையில் அந்த நிர்வாகிகளை கன்சல்ட் பண்ணாமல் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட முடியுமா? இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா இங்கேருந்து விழுப்புரத்துக்கு போய் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தான், அந்த கிளையில் யார்ட்டையும் தெரியாமல் திருட்டுத்தனமாக சந்தா வாங்கிட்டு வர முடியும், மாதம் வாங்கிட்டு வந்துட முடியுமா? இதை கேட்டாக்கா இங்கே இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகிகள் அது புரியல. அது என்னன்னு சொன்னால் அது இயக்க வெறி. எனக்கு மாநிலம் சொல்லிடுச்சு, ஜமாத்து வளரணும், பள்ளிவாசல் கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி சொல்லி நாங்கள் எங்கள் மினிட்ஸ் புக்கில் எழுதி கையெழுத்தே போட்டிருக்கிறோம். இந்த பர்டிகுலர் நபரை இந்த கிளையிலேருந்து நீக்கிறோன்ட்டு.
ஏன்னா அவர் எங்களுக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்கிறார், வசிக்கிறார். அப்படி இருக்கும்போது நாங்கள் கையெழுத்து போட்டு அவர் நீக்கிறோன்னு போகிறோம், அவரை கொண்டாந்து திரும்ப தலைவர்னு போடுறீங்க. இது யார் அசிங்கப்படுத்துகிற செயல்? இது முறையாக முதல்ல இது கூட்டி ஏதாவது ஒரு விசாரணை அவர் பண்ணிங்களா? பண்ணி இது மாதிரி போட போனதாக சொன்னீங்களா முன்னாள் நிர்வாகத்தை? அதுவும் ஒன்றும் சொல்லலை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும். இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம அதை விட்டு வெளியே போகிறோம். சரி நம்ம தாவா செய்யணுமே, நம்மளோட இருந்த இளைஞர்லாம் சேர்ந்து ஒன்றா செய்வோமேன்னு வரும்போது தான் ஒரு ஃபார்மாக ஆரம்பித்து இந்த துணைக்குழுன்னு ஆரம்பித்து இந்த ட்ரஸ்ட்டோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது இங்கே இருந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அல்லாஹ்க்கு பயந்து தான் பயணித்தோம் இந்த ஜமாத்தில், சரிங்களா? இப்போ அந்த நடக்கும்போது இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நான் என்னுடைய நேச்சர் சாஃப்டாக பேசுவேன்றதால நீங்கள் போயிட்டு அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயும் ஒரு இருட்டடிப்பு, ஒரு தவறான செய்தியை பரப்புறது, அல்லாவோட பயம் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி இஷ்டப்படி அடித்து விட்றது. எப்படி அடித்து விட்றது? ஜனவரி 31 இஷாக்கு அப்புறம் கூப்பிட்டு நாளை காலையில் நாங்கள் ஃபஜ்ர் தொழுகை வைக்க போகிறோம் ட்ரஸ்ட் நிர்வாகம் சொன்னாங்களாம். அதுவும் பேரையும் சொல்கிறார், உமர் சிராஜ் என்ற ஒரு கூட்டு சொன்னாங்களாம். உமர் சிராஜ் ஷாக் ஆகிட்டாராம். இது உண்மையாக நடந்ததா? இது உங்களுக்கு தெரியுமா? இது உமர் சிராஜ் நீங்கள் கேட்டிங்களா, விசாரிச்சிங்களா? இதை ஜனவரி 15 இதுக்கு முன்னால் பல கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தினோம். அவங்கள கூப்பிட்டு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுது, 2 தவணையில் கூப்பிடுது. அதுக்கெல்லாம் போலீஸ் கொடுத்த லெட்டர் ஆதாரங்கிறது இன்ஷால்லா உங்களை அதை நாங்கள் பின்னால் போட்டு விடுவோம். போலீஸ் ரிப்போர்ட் கிளியராக சொல்லுது, நாங்கள் 2 டேட்டு சொன்னோம், அந்த 2 டேட்டுக்கு டிஎன்டிஜி நிர்வாகி பிஸியாக இருக்கிறதால நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு கூப்பிட்டோம்? பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிட்டோம். எப்போ காலி பண்ணுறீங்க என்னன்றதை பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிட்டோம். அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. 15/1/2021 அன்றைக்கி நானும் சாஃபி பாயும் போய் அந்த கிளை நிர்வாகிகளாக இப்போ இருக்கிற நஜ்முல் ஆலமு, அடுத்து உமர் சிராஜ் 2 பேரையும் கூப்பிட்டு சொல்கிறோம், பாய் இதை மாதிரி ட்ரஸ்ட் நிர்வாகம் உங்களை காலி பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அக்ரிமெண்ட் 30/4/2021 வரைக்கும் இருக்குது. அப்போ நோன்பு 13, 12, 14 நோன்பு நடுவில் வருது. அப்போ எப்படி பாய் போவீங்க? நோம்பில் நீங்கள் பாதி கஞ்சி காய்ச்சற வேலை இபாதத்து வேலை இருக்குமே, எப்படி பாய் போவீங்கன்னு கேட்குறோம். இதுக்கும் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவன், நல்ல சிந்தனை உள்ளவன், ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறாளா இருந்தால் அது இன்ஷால்லாம் பேசலாம் பாய், நான் உங்கள்கிட்ட வரேன் உட்காந்து பேசலாம் பாய்ன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு கரெக்டான அணுகுமுறையாக இருந்திருக்கான். அதை அப்புறம் பார்த்துக்கலான்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? காலி பண்ணுற எண்ணம் இல்லைன்றது அர்த்தம். சரி நம்ம புரிஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் உங்களுக்கு 15/2/2021 வரைக்கும் டைம் தரோம். நாங்கள் சொல்கிறது 15/1/2021 ஒரு மாதம் டைம் தரோம். அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் பாய். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இமாமத்தை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் செய்ய வேண்டி வரும் பாய்ன்ற தகவலையும் 2 நிர்வாகிட்டையும் சொல்கிறோம். கூட மற்றவங்களும் இருக்கிறாங்க, அமைதியாக கேட்குறாங்க. சரிங்க பாய். அப்போ அவர் என்ன சொல்கிறார் உமர் சிராஜ்? அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்கன்றார். அவர் சவால் விட்டு போகிறார். இது உமர் சிராஜ் மறுப்பாரான்னு கேளுங்க. இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டிங்கன்னு தெரில. எங்கள் ஊரில் 2-3 பேருக்கு சொல்லுவாங்க ஏதோ பேர்லாம், அவங்கள்ட்ட கேட்டிங்களா இல்லை உண்மையாக சம்மந்தப்பட்ட பார்ட்டிகிட்ட கேட்டிங்களான்னு தெரியல. இப்போ உமர் சிராஜ் உங்களால் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம அதை தகவலாக சொல்கிறோம், இது மாதிரி சொல்கிறாங்கன்னு. அப்பயும் இங்கே இருந்த இந்த பக்குவமுள்ள இந்த சகோதரர் என்ன செய்கிறாங்க, சரி நீங்கள் போயிட்டு வந்தீங்க, இப்போ நீ இப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் 2 ட்ரஸ்ட்டு மெம்பரே அனுப்புவோம், நம்ம அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டோன்ட்டு இந்த ட்ரஸ்டியாக இருக்கிற அவர் அஸ்ரப் பாயும் ஃபாரூக் பாயும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்பா உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் காலி பண்ணுறது குறித்து வாங்கப்பா பேசலான்ட்டு. இதுக்கு அந்த உமர் சிராஜ் இப்போ இருக்கிற செயலாளராக இருக்கிற உமர் சிராஜ் ஃபோனில் சொன்ன பதில், இதை தலைமை கையில் எடுத்துருச்சு, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. இதை சொன்னவர் அல்லாவுக்கு பயந்தவராக இருந்தால் தலைமைக்கிட்ட இந்த தகவலை சொல்லியிருந்தாருன்னா தலைமை நீ இப்படி பேசியிருப்பாங்களா? அப்போ அவர் சொல்லலைன்னு எனக்கு புரியுது. இல்லை சொல்லி தலைமை இருட்டடிப்பு செய்கிறாங்களான்னு தெரியல. தலைமையில் சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு வாடகை கட்டடத்தை ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பயங்கர லாஜிக்கெல்லாம் பேசுனீங்க, வாடகை விட்டிங்கன்னா உள்ளே போனால் செருப்பால் அடிக்க மாட்டாங்களா, நாங்கள் செருப்பால் அடிக்க மாட்டலாம் பேசுனீங்க. ஒரு கட்டடத்தை வாடகை விட்ட உங்கள்கிட்ட காலி பண்ணுங்கன்ற கண்டிஷன் அவங்க சொன்னதுக்கப்புறம் அதில் வாடகைக்கு இருக்கிறவங்க பேச இறங்கி வரணுமா, இல்லை இவங்க இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போகணுமா? இது என்ன நியாயம்? இது இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா மாநில நிர்வாகிகள் நீங்கள் யாரை ட்ரஸ்ட் நிர்வாக தொடர்பு கொண்டு பேசுனீங்க? இது மாதிரி கேட்டிங்களா பாய் காலி பண்ண சொன்னீங்களா? ஏன் காலி பண்ண சொன்னீங்க? நாங்கள் ஒரு நாள் இருக்கிறோம் கொள்கிறோன்ட்டு மாநிலத்தில் இருக்கிற யாராவது இங்கே ட்ரஸ்ட் நிர்வாகத்தை கூப்பிட்டு பேசுனீங்களா? இல்லை, எந்த பதிலும் வரல. இப்போ இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? இப்போ முறையாக சொல்கிறீங்க, நீங்கள் வரமாட்டேன்னு தெரிஞ்சு போலீஸையும் அணுகிறீங்க, போலீஸும் கூப்பிடுது, அதுக்கும் வரமாட்டீங்க. 2 தவணை போலீஸ் சொல்லி நாங்கள் ரத்த தானம் கொடுக்கல பிஸியாக இருக்குது, 26ஆம் தேதிக்கும் பிஸின்னீங்க, 26 போய் திரும்ப 4 நாள் கிடக்குது, எந்த பதிலும் சொல்லலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? கிளை நிர்வாகிகிட்டே சொல்லியாச்சு, கிளை நிர்வாகி மாநிலம் கையில் எடுத்துருச்சுன்னுச்சு,
இப்போ மாலை நீங்களாம் இங்கே பஸ்ஸு பிடிச்சி கார் பிடிச்சி மாலை வர போய் பேசுவீங்களா? ஐயா இது மாதிரி நாங்கள் வாடகை கொடுத்துட்டோம், இது மாதிரி நீங்கள் காலி பண்ணணும், எப்போ காலி பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு கேட்கணுமா? இல்லை. ரெண்டாவது இதில் இன்னொரு இதுவும் பொய்யா போச்சுங்களா, இன்னொரு இருட்டடிப்பும் இருக்குது. இப்போ அந்த வீடியோவை போட்டு பரப்புகிறாங்க. எப்படின்னா இமாமை தள்ளிட்டாங்க, இமாமை தள்ளி இமாமத் செஞ்சுட்டாங்க, ஃபஜ்ருக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அப்படின்னு சொன்னீங்க, அதுவே பொய். நாம் கிளியராக கிளை நிர்வாகிகள்கிட்ட சொன்னோம், நாங்கள் செய்ய தான் போகிறோம். 15/1/2 அதாவது பிப்ரவரி 15 வரைக்கும் உங்களுக்கு டைமுன்னு சொன்னோம். அதை தெரிஞ்சு தானே போனீங்க. ரெண்டாவது இப்போ தொழு வச்சா நீங்கள் என்ன நடந்துச்சு, உண்மையாக அல்லாஹ்க்கு பயந்த ஆளுங்களா இருந்தால் நீங்கள் உண்மை வீடியோ போட்டிருக்கணுமா இல்லையா, என்ன நடந்துச்சு தான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட்டு உங்கள் தலைமைக்காக சொல்லணும் இல்லைங்க, நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா சொல்லியிருக்கணும் இல்லைங்க. இமாமத்து தொழுகிற இடத்துல நம்ம சகோதரர் போய் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே உட்காந்துடுறாரு, நான் தொழு வைக்க போகிறேன்ட்டு. அப்போ நடக்கும்போது அந்த டிஎன்டிஜே நிர்வாகிகள் வந்து நஜ்முல் ஆலமும் உமர் சிராஜ் தலைவர் செயலாளர் 2 பேரும் வந்து குறுக்கில் நிற்கிறாங்க, செவத்தில் தொழு வைக்காமல் மறிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம நீங்கள் வந்து ஜின்னா தள்ளுறாரு இருக்கிறார் பாருங்கள் போலாம் காட்டினீங்க. அதில் இன்னொரு வீடியோவில் வந்து இவர் ஒரு ரவுடி இவர் இருக்கிறார் பாருன்னு போட்டு காட்டினீங்க. அவங்க இழுத்து தான் இமாமை இழுத்தாங்க. முதல்ல டிஎன்டிஜே யாரை இழுத்தாங்களா? அவங்க குறுக்கல்ல தொழுவதை மறைக்க நின்று குறுக்கல் நின்று 2 பேரை அவங்க எட்ட தள்ளிட்டு தொழுவ நடத்த வச்சாங்க. இதை போய் நீங்கள் எப்படி வெளியே காட்டுறீங்க? உங்கள் இமாம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாருங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அவர் வெறும் செல்ஃபோனில் ஃபோட்டோ தான் பிடிச்சி ஒரு ஓரமாக நின்றுருந்தார், அவர் அந்த பிக்சருக்கே வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பரப்புறீங்க? இமாமை தள்ளி விட்டார், இமாமை தள்ளி விட்டு தோதுட்டாங்க. இப்போ நீங்கள் போட்டு நீங்கள் லைவில் போட்டிங்களா அந்த வீடியோவில், நீங்கள் உண்மையாலுமே அல்லாஹ்க்கு பயப்படுறாளா இருந்தால் அங்கே இமாம் எங்கே இருந்தாரோ அதில் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுங்க. அந்த பள்ளியில் தொழு வச்ச இமாம் யார், நீங்கள் போட்ட அந்த ஒரு 3-4 செகண்ட் வீடியோவில் அந்த இமாம் எங்கே இருக்கிறாருன்றதை காட்டுங்க. அந்த நீங்கள் போட்ட வீடியோ அவர் இல்லவே இல்லை, அவர் வேறு ஒரு வீடியோவில் மூளையன்ட்டு வீடியோ பிடிச்சிட்டு இருந்தார். நீங்கள் போட்ட வீடியோ அவர் பிடிச்ச வீடியோ கூட இருக்கலாம், அவர் அந்த பிக்சர்லேயே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி இதில் ஒரு இருட்டடிப்பு, இதில் ஒரு பொய் சொல்லி விட்டிங்களா, உடனே இமாமை தள்ளிட்டாங்க. இமாமெல்லாம் யாரும் தள்ளங்க. எங்கள் சகோதரர் வந்து தொழுவை போய் 3-4 மணி நேரத்துக்கு முன்னே உட்காந்துட்டார். ஆர்கியூமெண்ட்டே அதான் நடந்துச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் உண்மையிலுமே எப்படி தான் ஒரு நிர்வாகத்தை, எனக்கு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாகுது. இந்த நிர்வாகத்தில் நம்ம பயணித்தோம், இப்படி இருக்கிற நிர்வாகத்தில் பயணிச்சோன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இப்போ இது ஒரு பக்கம் போச்சிங்களா. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான ஒரு கேலி கூத்து. இப்போ நம்ம சொன்ன இப்போ இமாம் வந்து எங்காலும் எங்கள் சகோதரர் உட்காந்தாரு, தொழு வச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் நம்ம தள்ளின வீடியோ நீங்களே பார்த்தீங்க. தள்ளப்பட்டது உமர் சிராஜும் நஜ்முல் ஆலமும் தான், தலைவரும் செயலாளரும். அப்புறம் போது காமத் சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சுங்க. உண்மையாலுமே முஸ்லீமாக இருக்கிறவனோட ரோல் என்ன? இப்போ காமத் சொல்லி தக்பீர் கட்டியாச்சு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாம் எல்லாம் நிற்கிறோம், சஃபில் நிற்கிறோம், அவர் சூறா ஓத ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க அப்படியே பின்னால் வெளியே போயிட்டு நீங்கள் அந்த கல்வெட்டு உடைச்ச ஒரு இடத்த பார்த்தீங்கல்ல, சேம் டைம் அங்கே காமத் சொல்லி அப்படியே அங்கே ஒரு ஜமாத் நடக்குது. இது இது வந்து எங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஒரு ஃபர்லான ஒரு தொழுகை நடந்துச்சுன்னு சொன்னால் நீ வந்து சுண்ணத்தோட தொழும் நேரம் அதில் போய் ஜாயின் பண்ணுன்னு நம்ம பயான் பண்ணுறோம், வெளி உலகத்துக்கு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது, இங்கே ஒரு ஜமாத் உள்ளே நடக்குது, பின்னால் ஒரு ஜமாத்து சேம் டைம். அல்லாஹ் வந்து உங்களை அந்த பொறுமையை கூட கொடுக்கல பாருங்கள். சரி நீங்கள் தொழுது முடிங்க, அதுவே நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் ஒரு ஜமாத்தாக தொழுதுக்கிறோன்னு சொல்லி செஞ்சுருந்தா கூட ஒரு சொல்லலாம் ஒரு காரணமாக. அங்கே ஒரு ஜமாத்து நடக்குது, பின்னாலே ஒரு ஜமாத் நடக்குது. ஒரு சில சகோதரர் புரியாமல் அந்த ஜமாத்தை தாண்டிட்டு வந்து இந்த ஜமாத்தில் ஜாயின் பண்ணுறாங்க, அன்றைக்கி சுபு தொழிலில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ உண்மையாலுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம உண்மையாலுமே மார்க்கம் சொல்ல தகுதியான ஆள் தானே நம்ம, இது மார்க்கத்தில் கூடுமா இது? அப்போ உங்கள் நிலைப்பாடு தான் என்ன? அப்போ டிஎன்டேஜேக்காரன் பாங்க சொல்லி, டிஎன்டேஜேக்காரன் காமத் சொல்லி, டிஎன்டேஜேக்காரன் தொழு வச்சா தான் தொழு. இது 5வது மதஹபா? இப்போ இது இப்போ 5வது மதஹபான்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். இப்போ தொழு வைக்கிற சகோதரர் வந்து கொரோனா காலத்தில், இப்போ நாமெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெளியே போன காலத்தில் அவர் தான் தொழு வச்சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் விபச்சாரம் செய்யலை, வட்டி வாங்கலை, ஹராமான வேலை செய்யலை, குடிக்கலை, இன்னும் அவர் சிறுக்கு பக்கம் போகலை. அன்றைக்கி தொழுத நீங்கள் இன்றைக்கி சுபு ஏன் ஏன் உங்களால் அந்த பொறுமையை கொடுக்கல? அன்றைக்கி தொழுதிங்களப்பா, நீங்கள் எல்லாமே நம்மளை தானே சேர்ந்து தொழுந்தோம். இப்போ நானாக நீங்கள் எவ்வளோ நாள் தொழு வச்சுருக்கேன், இப்போ நான் தொழு வச்சா நீங்கள் எவ்வளோ நாள் தொழுவீங்களா? இப்போ என் மேலே என்ன குறை? அப்போ டிஎன்டிஜே அந்த இயக்கம்தான் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இந்த மாதிரி இயக்க வரைக்கும் போயிருந்தால் நம்ம எங்கே போய் முடிப்போம்னு தெரில. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நல்லா யோசிப்பாரு. நீ மாநில தலைமையாக இருக்கீங்க. இப்போ அல்தாஃபி விபச்சாரம் பண்ணால் எனக்கு என்ன, பிஜே விபச்சாரம் பண்ணால் எனக்கு என்ன? இப்போ கிளையில் இருக்கிற எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட மக்கள் கேட்டாங்க, விபச்சாரம் பண்ணலாங்க, விட்டு போயிட்டே இருந்துருவேன். அதை போட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அதே பாலியல் போட்டு நானும் அதை எல்லாத்தையும் பாலியல் பேசி பள்ளியாசலுக்கு வந்தாலே அந்த டைமில் இதாக தாங்க பேசிட்டு இருந்தோம்.
நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறேன், நம்ம எதுக்கு பள்ளியாசலுக்கு போகிறோம்? ஒரு நாள் போனால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ விபச்சாரம் பண்ண இடத்துல எல்லா கிளை நிர்வாகிகளும் இருந்தாங்களா? உண்மையாலுமே அதுதான் விபச்சாரம் தான். பண்ணாலும் அவருக்கும் அல்லாக்கம் உள்ளது. அதை நான் ஏன் போட்டு என் மண்டையை உடச்சிக்கணும்? நான் ஏன் போட்டு அதில் உட்காந்து ஊராக பரப்பணும்? அதை நான் எதுக்கு வந்து நான் வக்காலத்து வாங்கினதுக்கு எதுக்கு நீங்கள் அதை பரப்புறீங்க? எதுக்கு கிளை நிர்வாகம்லாம் அதை இது ஒரு அஜெண்டா வச்சு பேசுகிறீங்க? இது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம எந்த கொள்கையில் இருக்கிறோம், என்ன சொல்ல வந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது தான் இந்த டிஎன்டிஜின்றது இது வேறு மாதிரி போகுது. இது நம்ம இதில் பயணிச்சோன்னு சொன்னால், இப்போ ஒரு காலத்தில் நம்ம எப்படி நினச்சோமோ இதில் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு, இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழல் மாதிரி தெரியல. பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக இருக்குதுன்றதால தான் நம்ம வெளியே வந்து முடிவு பண்ணுறது இதுவும் ஒரு காரணம் தான். சரிங்களா? இது மாதிரி 2வது ஜமாத்து தொழுதுச்ச அதை இங்கே இருக்கிற கிளை நிர்வாகிகள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இப்போ அதுக்கு மார்க்க ஃபத்வா என்ன கொடுப்பீங்க? தொழுலாமா அது மாதிரி? அப்போ இப்போ உள்ள தொழு வச்ச சகோதரர்கள் தொழுத சகோதரர்லாம் இஷா வரைக்கும் உங்க கூட தொழுதால் தானாங்க. இந்த ஒரு நைட்டில் என்னங்க நடந்துச்சு? இப்போ இதுக்கு என்ன விலங்கு கொடுக்க போகிறீங்க? இப்போ இது நடந்துச்சு. அதனால் இது அன்றைக்கி காலையில் ஃபஜ்ரில் நடந்தது. திரும்ப அன்றைக்கி 11:45 மணிக்கு நான் அந்த பள்ளியில் அந்த சத்தம், எனக்கு அந்த பள்ளிக்கு பின்னால் அப்படியே என் வீடு சவுண்டு கேட்டு நான் வரேன். வந்து பார்க்குறேன், அங்கே நடந்த அந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பெருமைப்பாகுது. இவங்களாம் உண்மையிலே ஏகத்துவாய் தானா? இதில் வந்தது பார்த்தா எல்லாம் பயன் பண்ணுற ஆளுங்க வேறு. அதில் எல்லாம் ஒரு மாவட்ட கிளை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களாம் வந்துருக்கிறாங்க. இவங்க பண்ணுற செயல் தானா இதுன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்னடா இது இந்த மாதிரி இயக்கமாக இருக்குதுன்ட்டு. இப்போ போட்டு அடிக்கிறது, உடைக்கிறது, அன்றைக்கி நடந்த ஃபுல் கூத்தை பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான இயக்கன்றது தெரியலையன்றது. இப்போ அதை விட்டுவிட்டு அதை உடச்சி இதை உடச்சி பேனரை கிழிச்சு அசிங்கமாக திட்டி வர்றோம் போகிறோம் தள்ளி நாங்கள் தவி ஜமாத்தை அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்ன்ட்டு அது எல்லாத்தையும் பேசி இது என்ன வழிமுறை இது? இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே ஒரு சில நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிறாங்க ஊரில். அவங்களே அப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சப்பலோட நேராக உள்ளே போகிறது. இது என்ன எனக்கு அங்கே தான் நீங்கள் சுபு தொகுதிங்க. இப்போ 2வது ஜமாத் நான் சொன்னேன்னா அந்த இடத்துல சுபு தொகுதி, அங்கே தான் சப்பலை போட்டு நடக்கிறாங்க, எல்லாம் வராங்க. அதில் அடித்த அந்த உடைச்ச அந்த சகோதரர்கள் வீடியோலாம் பாருங்கள். அதில் பல சர்ச்சை இருக்குது. இப்போ நம்ம கிளப்பக்கூடாது. அவர் நம்ம இஸ்லாத்தை சார்ந்தவரே இல்லைன்னு ஒரு சர்ச்சை வருது. நம்ம அதெல்லாம் போனாக்கா வேறு மாதிரி பெரிய கலவரம் ஆகிட போகுதுன்றதால் நம்ம அதில் உள்ள நுழையில. அதில் இதை மாதிரி ஒரு அக்கிரமம் பண்ணி அன்றைக்கி போட்டு நாசம் பண்ணி, 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸு வந்துடுது ஃபோன் பண்ணி. நீ 2 தரப்பையும் அதில் யார் என்னன்னே தெரியல. இப்போ அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கிற அஸ்ரப் பாயும் உள்ளே வந்துடுறாரு. உடனே வந்துட்டு பார்க்குறாரு, எல்லாம் வெளியூர்காரங்களாக இருக்கிறாங்க. ஏன்ப்பா எல்லாம் வெளியூர்காரனாகிறாங்க, கேட்டை பூட்டுப்பான்றாரு. உடனே அதை பள்ளியாசில் போட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். அவர் சொன்னது யார் உள்ளூர் வெளியூர்காரங்க ஏன் இங்கே வந்தாங்க? விழுப்புரம், கோட்டைக்குப்பம், திருபுவனம், வண்டர்பேட்டை இவங்களாம் இங்கே என்ன வேலை, இங்கே ஏன் வந்தாங்க? இன்னும் அவர் ஆளை அடையாளம் கண்டுறதுக்கு கேட்டை பூட்டி யாரும் வெளியே போகாத அளவுக்கு சொன்னாங்க. 2வது நடந்தது, கல்வெட்டை உடச்சிட்டிங்க ஃபுல்லாக. பாதி கல்வெட்டு உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்ச பீஸு எங்கே பார்த்தாலும் இறஞ்சி கிடக்குது. அதுதான் நீங்கள் உடைச்சதுக்கான சாட்சியே. அதை உடனே ஒரு ஆள் பெருக்கிறாரு. அப்போ தான் போலீஸ் சொல்லுது, அதை தடுத்து நிறுத்துங்க, முதல்ல அந்த கேட்டை மூட்டி யாரும் உள்ளே போகாத அளவுக்கு பாரு. ஏன்னா இதுக்கு போலீஸ் இன்வால்வ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க கேட்டை மூட்டி சாவி எங்கள்கிட்ட கொடுங்கன்ட்டு. உடனே பாருங்கள், ஜின்னா பூட்டினார், அஹமதுல்லா பூட்டுறாரு பாருங்கள், பாவிகளை கீவிகளேன்றீங்க. அப்போ போலீஸ்காரன் இந்த டியூட்டியை செய்ய வந்த போலீஸ் பூட்டினாக்கா அவரும் பாவியா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? ஒரு ஸ்கூல் நான் அந்த பதிவும் போட்டிருந்தேன். ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ரவுடிங்க தாக்குறாங்க, கண்ணாடியை உடைக்கிறாங்க, பெஞ்சை உடைக்கிறாங்க. உடச்சி முடிச்சு போலீஸ் வருது. சார் கலவரம் நடந்து போச்சு, ஸ்கூலை மூடுங்கன்றாங்க. சேர்மேன் போய் நேராக பூட்டுவாரா? இல்லை போலீஸை பூட்டுங்கன்னு போலீஸ் ஆர்டர் போட்டாங்கன்னா சேர்மேன் வாட்ச்மேனை கூட்டு தான் பூட்டுப்பான்வார், செக்யூரிட்டி கூட்டு தான் பூட்டுப்பான்வார். ஆனால் செக்யூரிட்டி பூட்டினதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு செக்யூரிட்டி தான் அயோக்கியன், ஸ்கூலை பூட்டினா அயோக்கியன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் லாஜிக் பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் எங்கள் அறிவுக்கு பொருந்துனா தான் ஏற்றுக்குவான்றீங்க. இதில் உங்கள் அறிவு எங்கே போச்சுன்னே தெரியலையே. இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறவங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறவங்கள்ட்ட, அதாவது டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகள் தான்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரஸ்ட்டுனாக்கா ஒருவருக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் இன்னி நிலைமைக்கு 6 பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 6 பேர் இருக்காங்க. இந்த விவரம் கூட தெரியாமல் நேராக பெண்கள் அனுப்பி ஜின்னாபாய் வீட்டுக்கு மட்டும் போய் 6 பையன், மீதி பேர் வீட்டுக்கு ஏன் நீங்கள் அனுப்பலை? இப்போ அவங்கள தானே ட்ரஸ்ட்டில் மெம்பரு. இப்போ மற்றவங்களாம் ரசூல் பாய் இருக்கார், அடுத்து தாஹான் ஒரு சகோதரர் இருக்கார், அவர் அசரப் பாய் இருக்கார். இவங்க வீட்டுலாம் நீங்கள் ஏன் யாரும் அனுப்பலை? ஜின்னாபாய் மட்டும் டார்கெட் பண்ணுறது என்னக்கா உங்களுக்கு? இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது இங்கே இருக்கிற கிளை நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறது இது ஒரு கேடயமாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் போட்ட பதிவில்
உங்களுக்கு உண்மையாலுமே அந்த நாலேஜ், ட்ரஸ்ட்டை பற்றின நாலேஜ் இருந்தால் நீங்கள் எல்லா நிர்வாகி பற்றி தானே பேசியிருந்துருக்கணும். இப்போ நீங்கள் தான் அந்த வீடியோவில் சொல்கிறீங்க, அவர் முகமதோ ரஹீமோ சொல்கிறாரு, ஜின்னாபாய்ட்ட நாங்கள் கேட்டோம், 3 பேர் அமுச்சு கேட்டோம். அந்த 3 பேர்கிட்ட அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, நான் போய் மற்ற ட்ரஸ்டிகள்கிட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கல்வெட்டை எடுக்க நான் முயற்சி செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாருன்றதை சொல்கிறீங்க. இது எதை சொல்லுது? அப்போ அங்கே ஜின்னாபாய் கையில் ஒன்றும் இல்லைன்னு தானே உங்களுக்கே சொல்லுது. உங்கள் நாலேஜுக்கு அதானே உங்கள் வாயில் தானே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜின்னாபாய் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கே தெரியுது ஜின்னாபாய் மட்டும் ஒன் மேன் ஷோ இல்லைங்க, மற்ற ட்ரஸ்டியும் இருக்கிறாங்கன்னு தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இப்போ பிரித்து இந்த ட்ரஸ்டி விட்டு நீ போ, இந்த ட்ரஸ்டி விட்டு நீ போன்னு தான் அனுப்பிச்சிருக்கணும் முறைப்படி பார்த்தா. அது கூட இல்லை. அப்போ இந்த முழுக்க இந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி தான் உங்களுக்கு. காழ்ப்புணர்ச்சியை வச்சு தான் இப்போ நீங்கள் ஜின்னாபாய் டார்கெட் பண்ணி எது வந்தாலும் அவர் பேரை போடுறது உங்களுக்கு ஆதாயம் தர்றதுக்கு பிஜேபியும் அல்தாஃபியும் கூட சேர்த்துக்கிறது. இப்போ நாங்கள் இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்த சகோதரலாம் கிளியராக சொன்னோம், நாங்கள் வந்து எந்த இயக்கத்துலேயும் பயணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு, அப்படியா, அதுக்கு நீ ப்ரூஃப் சொல்லு, இப்போ நீ தப்பு செய்யலைன்னு ப்ரூஃப் சொல்லு அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஆதாரம் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம், இல்லைனா இல்லை பாய் இப்படி தான் நடந்துச்சு விளக்குவோம். இப்போ சுல்தான்பேட்டை பிரச்சனை நடக்குது, பள்ளிவாசல் பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 2 பேர், அது நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒன்று அவர் பிஜே, இன்னொன்று அவர் அல்தாஃபி. அவங்க 2 பேர் அதை பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு நாங்கள் சொல்லி பேசணுமா? இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க 2 பேரும் உங்களை வந்து அவங்க அழிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை நாங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணி வாய் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுங்க, உங்களுக்கு நாங்கள் டேட்டா ஒன்று அனுப்புகிறோன்ட்டு அனுப்புவோமா? இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையங்க உங்களுக்கு. ஒரு பிரச்சனை நடந்தால் 4 பேர் விசாரிக்க மாட்டாங்களா? இப்போ இந்த பிரச்சனை எங்களை எஸ்டிபிஐ சவர் கூட தான் கேட்டாங்க, என்னங்க ப்ராப்ளம்னு கேட்டாங்க. தமுக சவர் தான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவர் தான் இருந்தார். அப்போ எங்களுக்கு தமுக நேரம் நாங்கள் அவங்க மெம்பராக அப்போ இல்லை என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலையே. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்க கூட பயணிச்சதை நினைக்கும் போது. எனக்கு இருக்கிற நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதில் அன்பான சகோதரர்களே, இதை பார்த்து விளங்குங்க. டிஎன்டிஜே வந்து என்னுடைய கணிப்பு, என்னுடைய அறிவு கட்டி நான் சொல்கிறேன், 5வது மதகபாக போயிட்டுருக்குது. இப்போ அடுத்து என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, சிஏஏ போராட்டம் பண்ணுறோம். நம்ம சுன்ன ஜமாத் பள்ளியாசல்லே போய் எல்லாரும் பேசி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க, நம்மளும் கலந்துக்கிட்டோம். நம்ம வந்து தமுகவை கூப்பிட்டோம், எஸ்டிபிஐ கூப்பிட்டோம், எல்லாருமே கூப்பிட்டோம், எல்லாம் வந்தாங்க. சிறப்பாக பாண்டிச்சேரி நடந்து நீங்கள் மாநில நிர்வாகிகள்லாம் பார்த்துருப்பீங்க. திரும்ப எஸ்டிபிஐ இப்போது அது மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளை அப்ரோச் பண்ணி பாய் உங்கள் பள்ளியாசலில் ஜும்மாவில் அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு நம்மளை அப்ரோச் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் நம்ம கடமை என்ன? நாம் அவங்கள கூப்பிட்டா அவங்க வந்தாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்க, நம்ம கலந்துக்கல. நம்மளோட கடமை என்ன? அறிவிப்பு செய்யணுமா இல்லையா? இதை நம்ம ஜும்மாவில் அறிவிப்பு செய்ய போகிறோன்னு சொன்னால் அறிவிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகம். ஏங்க அறிவிப்பு செய்யக்கூடாது? அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, அவங்க வந்து ஓட்டு வாங்குவாங்க, அவங்க இதில் வந்து குடிச்சிட்டு வருவாங்க, ரகலை நடக்கும். ஏன் குடிச்சிட்டு வந்து ரகலை இருந்தால் நம்ம எப்படிங்க பொறுப்பாகும்? நம்ம போய் நிற்க போகிறோம், நம்ம பாட்டு வந்துட போகிறோம். அவங்க குடிச்சிட்டு வந்து சரி. நான் இன்னொன்று கேட்டேன், இப்போ குடிச்சிட்டு வருவாங்கன்றீங்களா, எத்தனை எஸ்டிபிஐ கூட்டத்தில் குடிச்சிட்டு வந்து தகராறு நடந்தால் ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்ட்ரி கொடுங்கன்னு கேட்டேன். அது நீங்கள் இப்படி தாங்க பேசுவீங்க, இதுக்கு எடுத்தாலும் தலைமை கட்டுப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பதில் சொல்கிறாங்க. திரும்ப நம்ம அறிவிப்பு செஞ்சோம், இது எங்கள் ஊர் போராட்டம், எங்கள் ஊரில் நடக்கிற போராட்டம், நம்ம அறிவிப்பு செஞ்சோம். திரும்ப எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுத்துங்கன்றது நம்ம சொன்னோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தவ்ஹீத் ஜமாத்துன்றது நாங்கள் வந்து மற்றவங்களோட காசு பணம் வாங்க மற்றவங்களோட போவோம். எங்களுக்கு வந்து சுன்னத் ஜமாத்து, எஸ்டிபிஐ, அவர் வந்து சலஃபாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், காசு கொடுக்கணும். எங்களுக்கு எங்கள் மர்கஸ் கட்டுறது காசு கொடுக்கணும். நாங்கள் காசு வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுக்குவோம். ஆனால் கொள்கை மற்ற விஷயம் வரும்போது நாங்கள் தனித்து தான் விளங்குவோம். நாங்கள் யார் கூடயும் போக மாட்டோம், ஒட்ட மாட்டோம். இது என்ன பாலிசி இது? நீங்கள் சகோதரத்தை சொல்லி எப்படி நம்புவாங்களா இது சகோதரத்தோன்னு? அல்லாவோட அருளால் ஓடிக்கிட்டு இருக்குது உண்மையாலுமே. இது வந்து ஆரம்பத்தில் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. சயின்ஸ் பிரகாரம் போய் காற்றோட உராய்விலே ஒரு பொருள், ஒரு பார்ட்டிகள் மூவ் ஆச்சுன்னா போய் நிற்கும் ஒரு இடத்துல, நம்ம ஸ்பேஸில் இல்லை, இங்கே போய் நிற்கும். அதை மாதிரி போகிற வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நம்ம கண்ணில் தெரியுது. நிற்காத அளவுக்கு இன்ஷால்லா இது மாதிரி கோட்பாடெல்லாம் மாற்றுங்க. இல்லை இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூட்டு ஒரு தர்பியை வச்சு இது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய ஏகத்துவ கொள்கை சொந்தங்கள் சகோதரர்களுக்கு எஸ்எம் தாசின் ஆகிய நான் உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதுவை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் நான் பேசுகிறேன். கடந்த 20-25 ஆண்டுகளாக ஏகத்துவ சிந்தனையில் நாம் இருந்த நோக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பொறுப்புகளில்
தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இறுதியாக பொருளாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன் மாவட்ட அளவில். அந்த காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் புதுவையில் தௌஹீத் ஜமாத்தே கிடையாது. புதுவை தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் கிடையாது. நாங்கள் உருவாக்கி நாங்களே அல்லாஹ் கிருபைகளால் எல்லாமே செய்திருக்கிறோம். தப்தர் முதற்கொண்டு நாங்களே புதுவை தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரிலேயே ஆரம்ப காலத்தில் நாங்கள் அதனுடைய அந்த நிக்காஹுகளை நாங்கள் செய்து வைத்திருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய உதயமாகி வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய பொறுப்பாளர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே இங்கே உள்ள இந்த ட்ரஸ்ட்டு, இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு இடத்தை இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள், அதனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஜின்னா அவர்களுடைய தலைமையிலே அந்த குழு அந்த இடத்தை வாங்கியது. அது முழுமையாக ட்ரஸ்டினுடைய வசூலிலிருந்தே வாங்கப்பட்டது என்பது எனக்கு முழுமையாகவே தெரியும். காரணம் என்னென்னால் நானே அதுக்கு வசூல் செய்து கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அந்த ட்ரஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு கணிசமான தொகையை நாம் வசூல் செய்து கொடுத்திருக்கின்றோம். காலப்போக்கில் இந்த இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இயக்கம் உருவாகி அது கிளைகளாகவும் மாவட்டமாகவும் பல பிரிவுகளாக பிரியும் போது இந்த சுல்தான்பேட்டையினுடைய கிளை நிர்வாகிகள் அவர்களுடைய அலுவலகத்துக்காக வேண்டி அந்த இடத்தை கேட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுக்கு நாம் முதல் முறையாக மாதம் 10 ரூபாய்க்கும் அதனைத் தொடர்ந்து 100 ரூபாய்க்கும் வாடகை கொடுத்திருக்கின்றோம். ட்ரஸ்ட்டுக்காக வேண்டி முன்பணம் எதுவும் பெறாமல் வாடகைக்கு மட்டுமே கொடுத்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ட்ரஸ்ட்டில் உள்ளவர்களும் தௌஹீத் ஜமாத் கொள்கைகள் இருந்ததினால் ஒரே நேரத்தில் அது பயணித்தார்கள். அது ட்ரஸ்ட்டு தானா என்பது அந்த மக்களுக்கு, அதாவது வெளியிலிருந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ட்ரஸ்ட்டு தான் என்பது உண்மையில் அல்லாஹ் மீது ஆணையாக அது ட்ரஸ்ட்டுக்கு உண்டானதான் என்பது தெரியும். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்ம தலைமையினுடைய ஈமு அவர்களும் இன்னொருத்தர் அப்துல் ரஹீம் அவர்களும் இன்றைக்கு இந்த இதில் பேசியிருக்கிறார்கள். அந்த செய்தியை கேட்டேன். அவர்கள் 1000 ரூபா 2500 வாடகை தான் சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு அந்த அடிப்படையே தெரியவில்லை. முழுமையான முறையில் அது எடுத்து ஆராய்ந்து பார்த்தவர்கள் பேசணும். 10 ரூபா வாடகை எங்கே, 100 ரூபா வாடகை எங்கே, இல்லை அந்த நிர்வாகிகிட்ட விசாரிச்சுட்டா சொல்லணும். இதுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டு இருக்கிறது ட்ரஸ்ட்டு. ஆக மொத்தம் நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எனக்கு விவரம் தெரிஞ்சு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பில் புக்கில் இந்த இதுக்காக வசூல் பண்ணி கொடுக்கப்படவில்லை, ட்ரஸ்ட்டுக்காக வேண்டிய வசூல் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த இடம் அல்லாஹ் மீது ஆணையாக ட்ரஸ்ட்டுக்குரிய என்பது எனக்கு நல்லா தெரியும். இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். என் பேர் ரியாஸ்தீன் பாய். நான் டிஎன்டிஜியில் கடந்த பொறுப்பில் இருந்திருக்கேன். நான் கிளையில், சுல்தான்பேட்டை கிளையில். அப்போ நான் இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் என்கிட்ட இந்த ட்ரஸ்ட்டை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த டிஎன்டிஜியில் ஆரம்ப காலம் முதல்ல பாண்டிச்சேரியில் பொறுப்பில் இருந்திருக்கீங்க, மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கீங்க. ப்ளஸ் இங்கே சுல்தான்பேட்லேயும் ஒரு இணக்கமான ஒரு இருந்திருக்கிறீங்க. அதனால் இந்த ட்ரஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்டிஜே பில் புக்கை வச்சு தான் வசூல் பண்ணாங்க, டிஎன்டிஜே சகோதரர்கள் தான் வசூல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டுருக்குறாங்க. இப்போ இருக்கிற ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அதையே சொல்லிட்டு வராங்க. அவங்களாம் 2007-8க்கு அப்புறம் வந்தவங்க, அவங்க இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம்னாக்கா, டிஎன்டிஜேக்காக வசூல் செய்தது டிஎன்டிஜேக்காக தான் செலவு செய்யப்பட்டது. நாம் நிர்வாகத்தில் இருக்கும்போது 20 லட்ச ரூபா கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறோம் டிஎன்டிஜே பில் புக்கை வச்சு. அந்த 20 லட்ச ரூபாவும் டிஎன்டிஜேக்கு தான் செலவு பண்ணோம். கட்டட செலவோ இல்லை இந்த பில்டிங் இடம் வாங்கின செலவோ இல்லை. நம்ம காலம் ரீசெண்டாக இருக்குது. அதுக்கு முன்னால் இருந்த நிர்வாகிகளும் அதே தான் சொல்கிறாங்க. நாங்கள் டிஎன்டிஜே புக்கில் என்னென்னலாம் வாங்கினோமோ டிஎன்டிஜே நிர்வாகத்துக்கு செலவு பண்ணிட்டோம், இந்த பில்டிங்கு சம்மந்தமாகவோ இட சம்மந்தமாகவோ நம்ம அந்த பணத்தை போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு மூத்த சகோதரராக, அதனால் அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த ட்ரஸ்ட்டுக்காக வாங்கப்பட்ட என்பதில் அந்த ட்ரஸ்டினுடைய பில் புக்கை பயன்படுத்தியாக தான் வாங்கப்பட்டது உண்மை. காலப்போக்கில் அவர்கள் டிஎன்டிஜியினுடைய அலுவலகத்துக்காக கேட்கப்பட்ட இடத்துல அவங்க குடியேறி கொண்டு ஜமாத்தினுடைய பணிகளுக்காக அவர் வசூல் செய்தது உண்மை. அந்தந்த காலகட்டங்களில் அவர்கள் வசூல் செய்து மாநாட்டுக்காகவோ அல்லது பிரச்சாரங்களுக்காகவோ மற்றபடி சக்காத்து பித்ரா போன்ற இதற்காக செய்தது அனைத்துமே டிஎன்டிஜே பேரில் செய்தார்கள். ஏன்னா அவர்கள் அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்திருக்கார்கள், அவர்கள் பணி செய்ய கொடுத்ததுக்காக அந்த இடத்தை எடுத்தார்கள். அந்த வசூல் அவர்களை சேர்ந்தது. கட்டிடத்துக்கோ இடம் வாங்குவதற்கோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் நான் விவரம் அறிந்த வரையில் என்னுடைய நினைவுக்கு வந்த நிலையில் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் வாங்கி கொடுக்கவும் இல்லை, வாங்கப்பட்டதாக எனக்கு தெரியவும் இல்லை.
ஆகவே இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம், கட்டிடம். அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஆனால் இடையில நம்முடைய ஜமாத்து நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால, பயணிப்பதனால, ஏகத்துவ சிந்தனை கொள்கையில் நாம் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால அதை வாடகை கேட்டாலும் வாடகை கொடுத்தோம். அவர்கள் சேவைகள் செய்தார்கள். அதுக்கு உறுதுணையாகவும் நாம் இருந்தோம். அனைவரும் அவருடைய சேவைகளுக்காக நம்மளும் வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா விஷயங்களும் நாம் ஈடுபட்டிருக்கோம். இதுதான் உண்மையை தவிர வேறு இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த டிஎன்டிஜேலேருந்து ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது கடன் கொடுத்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது, அந்த காலத்தில் இருக்கும்போது பணம் ஏதாவது இந்த ட்ரஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியாமல் இல்லை தெரிஞ்சோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு நடைமுறையோ நீங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ட்ரஸ்ட் மூலமாக டிஎன்டிஜிக்கு கொடுத்தான்னு கேட்குறீங்களா? டிஎன்டிஜே ட்ரஸ்ட்டு கொடுத்து அப்படி என்னுடைய பார்வைக்கோ என்னுடைய புத்திக்கோ வந்ததில்லை. பாய், இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது பாய். நம்ம ஊரில் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஊர் ஃபுல்லாக மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆம்புலன்ஸு விற்று தான், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு சொந்தமான ஆம்புலன்ஸை விற்று அந்த காசை ஒரு 1,30,000 ரூபா அந்த அளவு உண்டான அமௌண்ட்டை கொண்டு தான் முதல் தளம் ஒட்டப்பட்டது. நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பணத்தை யூஸ் பண்ணவே இல்லை, வசூல் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் பணத்தை விற்று தானே நீங்கள் இது முதல் தளம் ஒட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காக வாங்கப்பட்ட ஆம்புலன்ஸு அதனுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறதுனால நம்ம அதை விற்றுட்டோம். அந்த 1,30,000 ரூபாய்க்கு விற்ற காசை ட்ரஸ்ட்டில் நம்ம ஒப்படைச்சி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் பாண்டியனுடைய மாவட்ட தலைமைக்காக இடம் வாடகைக்கு பிடிக்கும்போது அந்த பணத்தை நாங்கள் வாங்கி அதை தான் அட்வான்ஸாக கொடுத்தோம். இதனுடைய முடிவு கடைசியாக நாங்கள் பொறுப்பிலிருந்து விலகும்போது 16 தலைமையிலிருந்து கணக்கு சரி செய்வதற்காக ஆடிட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருந்தார்கள் இருவார்கள். அதனுடைய தலைப்பிலேயே அதை வித்த வரவு கணக்கெல்லாம் பார்த்து எழுதியிருப்போம். அவர்கள் பார்த்து அன்றைக்கு வந்த இருவர்கள், ஒருத்தர் ஃபாருக்கு, இன்னொருத்தர் ஆவடி இப்ராஹிம் நினைக்கிறேன், 2 பேர் வந்திருக்காங்க. அந்த கணக்கே புதியனுடைய கணக்கு வரவு செலவே திருப்தியாக இருக்குன்னு எழுதியிருக்காங்க நீட் புக்கில். இது மட்டுமல்லாமல் இதனுடைய தொடர்ச்சி அன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய நிர்வாகக்குள்ள வாராந்திர நிர்வாகக்குள்ள பேசியிருக்காங்க. அதை அன்றைக்கு பொதுச்செயலாளர் இந்த யூசுப் பாண்டிச்சேரியுடைய முதல் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவில் சொல்கிறாரு, பாண்டிச்சேரியுடைய வரவு செலவு கணக்கு தான் நாங்கள் தலைமையில் பேசணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குண்டு. அதனுடைய முதல் இதுலேயே அந்த ஆம்புலன்ஸுடைய வரவு, அந்த தலைமையினுடைய மாவட்ட தலைமைக்காக கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தொகை, அதனுடைய வரவு செலவு அத்தனையும் நாங்கள் தள்ளத்திலேவாக எழுதி அதை பைசல் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து கையொப்பு போட்டு நமக்கு ஒரு அங்கீகாரமாக தந்துட்டு சிறப்பான முறையில் இருக்குதுண்டு, திருப்திகரமாக இருக்குன்னு எழுதிக்காங்க. அது மீட் புக்கில் இருக்குது. தேவையான அதனுடைய ஜெராக்ஸ் கூட நான் தருவேன். நீங்கள் அதை மக்கள் மத்தியில். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தௌஹீத் சொந்தங்களை, சமீப காலமாக நம்முடைய பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை இந்த ட்ரஸ்ட்டு சம்பந்தமாக பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரஸ்ட்டு சம்பந்தமான செய்தியை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது டிஎன்டிஜேக்காக தான் வசூல் பண்ணி கட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்லிட்டு திரிகிறாங்க. உண்மையை சொல்ல போனால் கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலே நம்ம இந்த ஏகத்துவ கொள்கையில் பயணம் செய்கிறோம். இந்த பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஜின்னாபாய் அவர்கள் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு. ஜின்னாபாயுடைய நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தௌஹீதோட கொள்கை வீரியமாக செயல்பட்டுச்சு. அவங்களுடைய ஊக்கம்தான். அப்போ பசங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது அவங்க வீட்டில் ஒரு பழைய டிவி இருந்துச்சு, அதில் கெசட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க அண்ணன் யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் நம்மளை எப்படி ஆர்வப்படுத்துகிறான்னு கேட்டால், அந்த டிவியை என் கையில் கொடுத்து அதுக்கான பயான் பிஜே சம்பந்தமான தௌஹீத் சகோதரருடைய பயான்லாம் கொடுத்து மக்களை ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த இடத்துல இந்த டிவியை போட்டு இது மூலிமா பிரச்சாரத்தை கொண்டு போனோம். இப்போ இது மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போகிற காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் அபு அப்துல்லா அவங்களுடைய ஆதரவாளர் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு அப்போ என்ன பேருன்னு கேட்டால் நஜாத்துக்காரன் தான் பேர். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், ஏற்கனவே இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், இப்போ இனி வர காலத்தில் நாம் கொள்கையை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சொந்தமாக இடம் வேணும். அப்போ அந்த இடம் நம்ம ஊருக்காக நம்ம பேரில் இருக்கணும். அது நாளைக்கு எந்த இயக்கத்தையும் சார்ந்து அப்படிலாம் போயிடக்கூடாது. கொள்கையை சொல்லணும், அதே சமயத்தில் அந்த இடம் நம்ம இடமா இருக்கணும். இதுதான் அன்றைக்கி பேசப்பட்டுச்சு. இப்போ கட்டும் போது அடிப்படை போடும்போதெல்லாம் இந்த இடம் வாங்கும் போதெல்லாம்
அதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரி வச்சுருந்தோம். அங்கே அதேபடி ஜின்னாபாய் வீட்டில் பல முறை மசூராவில் இருந்த அந்த சகோதரருக்கு மத்தியில் பாய் ஆலோசனை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, நாம் வந்து இப்போ பார்க்குறோம், அப்போ தமுமுக ஆரம்பித்து அடுத்த வாரம் வந்து தமுமுக தான் நம்ம வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது பிஜே அவர்களும் அந்த அனைத்து தௌஹீத் ஜமாத்து கூட்டமைப்பு அந்த தமுமுகலேருந்து வெளியேறின உடனே நாம் தமுமுகவுக்கு போகாமல் இந்த கொள்கையை நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னு கேட்டால் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய அன்றைக்கி இருந்த அந்த வாலிபர்கள் மத்தியில் பேசும்போது இது வந்து நாம் வந்து இன்றைக்கி பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஒரே இயக்கமாக இருந்துச்சு. அந்த இயக்கத்துக்குள்ளே வந்து அரசியலுக்கு தனியாக மார்க்கம் சொல்கிறது தனியாக வரும்போது இது நாளைக்கு இது போல் இன்னும் பொண்ணுங்கிறது 10-15 கூட மாறும். அப்போ நாளைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் போயிடும். அதனால் நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அப்போ ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் நம்ம வந்து இதை ஆரம்பிச்சுக்குவோம். நாம் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் எது குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் சரியாக இருக்கோ அதில் பயணிப்போம். அது எப்போ தடம் பொருளுதோ அதை விட சிறந்து இருந்தால் பார்ப்போம். அப்படி இல்லையா நமக்கு தெரிஞ்ச குர்ஆன் ஹதீஸை நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லுவோம் சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னது. அது சொல்லப்பட்ட செய்தி அன்றைக்கி இருந்த மினிட்ஸ் புக்கில் எழுதப்பட்டுச்சு. அன்றைக்கி இருந்த சகோதரர் அனைவருக்கும் அது தெரியும். இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த ட்ரஸ்ட் பள்ளிவாசலை ஏற்பாடு செஞ்சோம். எண்ணி சொல்லக்கூடிய மக்கள் தான் இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்துன்னு சொன்னால் அபு அப்துல்லாவை அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. இப்படி குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடிய இவங்க இருந்தாங்க. அதை விட்டால் நிஜாமுதீன் அப்படி சொல்லக்கூடிய அந்த பரங்கிப்பேட்டை சகோதரருடைய ஆதரவாளர்கள் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மசூரா போட்டு அது ஜின்னாபாய் வீட்லேயும் மசூரா நடந்துச்சு, நம்மளுடைய லைப்ரரியிலையும் நடந்துச்சு. அன்றைக்கி இருந்த சகோதரர்கள்லாம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது போல் வெளியில் இது நம்ம உழைச்சி கடைசியில் வேறு யார் கையிலும் அது நம்மளுடைய சொத்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த இடத்த வாங்கி ட்ரஸ்ட்டு பேரில் தான் பதிவு செய்யப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச வகையில் ட்ரஸ்ட்டு சம்பந்தமாக தான் அது வந்து வசூல் செய்யப்பட்டுச்சு. சொல்லுவாங்க, மசூராவுக்கு கூப்பிடுவாங்க, நாம் போய் உட்காருவோம், யார் யார் காசு கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அதில் ஒரு செய்தியை சொன்னாங்க. கோட்டகுப்பத்தில் வந்து நம்ம அஜந்தா பேப்பர் மார்ட்டுடைய ஓனர் பாய் சபீர் பாய் பற்றி சொன்னாங்க. அவர் பாய் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்போது ஜின்னா நாம் வந்து அவர் அபு அப்துல்லாவுடைய ஆதரவாளர். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், நான் பள்ளிவாசல் கட்டுறதாக தான் பணம் கொடுப்பேன், நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கிங்க, ஆனால் ட்ரஸ்ட்டாக இருந்தால் நல்லது. நான் இது மாதிரி வந்து பிஜே பின்னாடி இல்லை தமுமுக பின்னாடி இப்படிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன செய்தியை பாய் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தான் நாங்கள் போவோம். இதை வந்து எங்கிட்ட செய்தியாக அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள்லாம் வந்து நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். சரிங்களா? அப்போ அப்படி தான் இது பார்த்தா எண்ணி சொல்லக்கூடிய நபர் தான் இருந்தாங்க. ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. இவங்க சொல்கிறாங்களே வந்து தௌஹீத் சகோதரர்கள் தான் வந்து வசூல் பண்ணி காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எத்தனை பேர் இருந்தாங்க, யார் யார் இருந்தாங்க, லிஸ்ட்டு போட முடியுமா அவங்களால? ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்களா? இருந்தது 5-6 பேர் தான் இருந்தோம். அதில் பார்த்தா பசங்க தான் இருந்தோம். நாங்கள் வசதியாக பார்ப்போம் தான். சாஃபி பாய் ஊர்லேருந்து வராரு, ரசூல் பாய் ஊர்லேருந்து வராரு, அப்புறமா தான் யூனிஸ் பாய் ஊர்லேருந்து வராங்க. இவ்வளோ தான் இருந்தோம். அப்போ யார்கிட்ட போய் வாங்கினாங்க காசெல்லாம்? யார் கொடுத்தாங்க? தௌஹீத் சகோதரன் யார் சொன்னாங்க? இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். இந்த சுல்தான்பேட்டை தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் பாண்டிச்சேரியில் தௌஹீதை கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்க்குறோம். போராட்டம் பண்ணும்போதே வந்து எங்களை இதை தடை பண்ணுறாங்க. ஸ்டாசின் பாய் அவர்களை வந்து வீட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் ஓட்டு போனால் எங்களை ஸ்டேஷனில் கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க முதல் போஸ்ட் ஓட்டும் போது. அப்போ இப்படி வளர்த்துருக்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தாசின் பாய் தான் ஒவ்வொரு கடையாக கொண்டு போய் இந்த உணர்வு பேப்பரை முதல்ல பாண்டிச்சேரியில் கொண்டு போய் சேர்த்தவர். இதையும் நான் பதிவு பண்ணுறேன். அவரோட உழைப்பு இருக்குது. இன்றைக்கி உணர்வு பாண்டிச்சேரியில் விற்கிது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உணர்வு பேப்பர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் தாசின் பாயோட உழைப்பு இருக்குது. அதில் அவங்க அந்த அளவுக்கு பாடுபட்டுருக்குறாங்க. இதெல்லாம் தெரியல. இது தெரியாமல் இந்த உண்மையாக உழைச்சவங்களை கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம ஒரு ஏக்க வெறி பிடிச்சி எப்படி வேணால் பேசலான்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல மாட்டோமா? அல்லாஹ் சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டானா? குர்ஆன் ஹதீஸ் தானங்க பேசுகிறோம். குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவங்க எப்படிங்க அபாண்டமாக போய் சொல்லலாம்? கிட்டே இருந்து பார்க்குறேங்க. 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஏகத்துவ கொள்கையில் பயணம் செய்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த சுல்தான்பேட்டை நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பொறுப்பில் இருந்திருக்கிறேன். எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறேன். செயலாளராக இருந்திருக்கிறேன், பொருளாளராக இருந்திருக்கிறேன், தலைவராக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். காசு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பேர் சொல்லி போய் கேட்டோம். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர்
அவர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு, அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. டிஎன்டிஜி எங்கே இருந்துச்சு? அங்கே தௌஹீத் ஜமாத் எங்கே இருந்துச்சு? அதனால் அன்புக்குரியவர்களை சிந்திச்சு பாருங்கள், நடுநிலையோட பாருங்கள். நாம் ஒரே கண்மூடித்தனமாக ஒடி தான் மார்க்கம், ஜமாத்து தான் வந்து நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சின்னு சொன்னால் நரகத்துடைய படுகொழியை தான் போய் விழுகணும். அல்லாவுக்கு அஞ்சிக்கணும். அவதூறு பரப்புறீங்க, நாளை அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? கேடுகட்ட செயல் இல்லையா இது? கல்வெட்டு சம்பந்தமாக சொல்கிறாங்க, ஒரு ஃபித்னா கலப்புறாங்க லாக்டவுனில் வச்சுன்னு சொல்லிட்டு. லாக்டவுனில் வச்சுட்டு மற்றெல்லாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏத்தாப்புலேயே ஒரு நிர்வாகி இருக்கிறார். வைக்கும் போதெல்லாம் வந்து பார்க்குறாருல, ஏன் அவர் தடுக்க வேண்டியது தானே? இது ஜமாத்து அப்படின்னு சொன்னால் எதிர்த்தாப்புல அந்த பள்ளிவாசல் நம்மளுடைய எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வந்து தடுக்க வேண்டியது தானே? இல்லை அவர் ஃபோனை போட்டு இப்போ கூட்ட அடியால் போல் அப்பயும் கூட்டிருக்க வேண்டியது தானே? எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை நாள் இருந்துச்சு? அப்போல்லாம் உங்களால் அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அவங்க இடத்துல அவங்க தான் வைப்பாங்க. இன்னும் சொல்கிறேன், இந்த செவுறு இருக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் போர்டு எழுதினது தெரியுமா? அது நாம் நிர்வாகத்தில் இருக்கும்போது ட்ரஸ்ட்டுக்காரங்கிட்ட அனுமதி கேட்டு எழுதணும். அதெல்லாம் எழுதலாம் விடல, இது எழுதக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஏன் தெரியுமா? இது ட்ரஸ்ட்டுக்குரிய இடம், நீ உள்ள தொழுதுக்கு போய்க்க, உனக்கு அவ்வளோதான் அனுமதி. இது இந்த பேரெலாம் எழுதக்கூடாது சொன்னாங்க. நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையினால் நாம் கேட்டு வாங்கி தான் எழுதணும். நாங்கள் வந்து அதை டிஎன்டிஜே வந்து எழுதலை, அது நான் என்னுடைய முயற்சியில் அல்லாஹ்வுடைய கிருபையில் சரி ஏதாவது ஒரு பேர் இருக்கணுமே, அதுக்காக வந்து அவங்ககிட்ட அனுமதி வாங்கி எழுதுனது தான். பிற்காலத்தில் இதை விட்டுட்டு போகும்போது அவங்க வந்து அழிக்கிறாங்க, அவங்க கொடுத்த இடத்த வந்து அழிக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கலையே, உங்களுக்கு அந்த தொழுவுறதுக்கான இடம் மட்டும்தான் ஒப்பந்த அடிப்படை வாடகை போட்டிருக்க தவிர அந்த வராண்டாலாம் போடவே இல்லை, உங்களுக்கு கக்கோஸ் கூட போடல. எப்படி நீங்கள் வந்து திரும்பி வந்து எழுதி வந்து அழைக்கலாம்? அது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பின்னால் போடுவாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அந்த வக்து போர்டு பேர் வந்து இஸ்லாமிய சென்டர். அதில் தான் வந்து கரியை பூசுறார். அவர் மூஞ்சில் தான் எல்லாம் நாளைக்கு கரியை பூசுவான். எப்படி பூசுறாரு? அதில் கொண்டு வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாரு. எத்தனை வருஷமாக இருக்குது? இதே முகமது அவர்கள் வந்தாங்க எத்தனை முறை மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கும்போது, அன்னைக்கு ஆவடி இப்ராஹிம் பொறுப்பில் இருக்கும்போது எத்தனை முறை பார்த்துருப்பாங்க. வசூலுக்கு வந்தாங்கல்ல, பள்ளி வாசல் கட்டுறதுக்காக எத்தனை முறை வசூலுக்கு வந்திருப்பாங்க. எத்தனை மாவட்ட நிர்வாகி, இன்னைக்கு மாநில நிர்வாகி இருக்கிறாங்க, அன்றைக்கி மாவட்ட நிர்வாகி தானே வந்தாங்கல்ல, அந்த போர்டை பார்க்காம போயிட்டாங்க. அப்போ இருந்த கிளை பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட மாவட்டத்தில் சொல்ல வேண்டியது தானே? இப்போ தான் கல்வெட்டு வச்சோம், கிட்டத்தட்ட அது வந்து கொட்டா போடும் போதே வச்சுருந்தோம்ல, அப்போ சொல்ல வேண்டியது தானே? ஏன் அப்போல்லாம் தெரியலையா உங்களுக்கு? ஏன்னா நிமிஷத்துக்கு மாற்றி பேசுவீங்களா? இப்போ என்ன தெரியுமா புரியுது, இந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்திலே இருக்கிறோம். நாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு செயலை நீங்கள் மாற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எத்தனையோ செய்தி நாங்கள் பார்க்குறோம்ல, அப்போ நாங்கள் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோம்? நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். நீங்கள் அல்தாஃபை பற்றி பேசும்போதும், பிஜே பற்றி பேசும்போதும், இன்னும் பிற ரஜாக் பை பற்றி பேசும்போதும், இந்த யாரை பற்றியும் பேசும்போதும் மாவட்டம் சொன்னால் மாநிலம் சொன்னால் சரியாக இருக்கும் நம்ம. இன்றைக்கி கண்ணு முன்னாடி பார்க்குறோம், போலீஸ் வந்து நிற்கிது, நீ அடித்து உடைச்சதை வந்து தடுக்கிறத போலீஸ் வருது. அது போலீஸ் கூப்பிட்டு சொல்லுது பூட்டி சாவியை கொடுன்னு. அதான் எங்கள் சேர்மன் வந்து பூட்டி சாவியை கொடுங்கன்னு கேட்குறாரு. பூட்டி எல்லாம் உங்கள் முன்னாடி தான் பூட்டுறோம், திட்டுத்தனமாக பூட்டல, உங்கள் முன்னாடி தான் பூட்டுறோம். இதை வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ மோசமாக மாற்றி போடுறீங்க? நடந்த நிகழ்ச்சி எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தவங்க இந்த மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு அவசியம் இல்லை, எங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும் நான் நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்கள் மக்களை வென்றெடுத்தா போதும். நீங்கள் பார்த்து உங்களுடைய யோக்கியதையை வந்து எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறான். சரியா? இத்தனை வருஷம் பயணித்தோம், எந்த விதமான பலனை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு பயணித்தோம் அல்லாவுக்காக. உங்களுக்கு அதோடைய பலனை அனுபவிக்க தெரியல. உங்களுக்கு என்ன செய்கிறீங்க? அப்படியே பார்க்குறீங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்து எவன் கொஞ்சம் கூடுதலாக பேசினானோ அவனை தூக்கி போடுறது. இது என்ன மாதிரியான மனநிலை இது? இது யாருடைய கலாச்சாரம் இது? அதனால் பாருங்கள் மக்களை, நல்லா பாருங்கள். இதுக்கான உழைப்பு செஞ்சவங்களாம் வேறு. அது செஞ்ச உழைப்பு எதுன்னு கேட்டால் ட்ரஸ்ட்டுக்காக செஞ்ச உழைப்பு தான். பயணிக்கும் போது இருக்கிறதுல சுமாரான ஜமாத்து அன்றைக்கி இருந்தது, அதான். அதனால் அது பயணித்தோம். சரியில்லை, தூக்கி போட்டு வந்துட்டோம். சரியா? எங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸை கொடுத்துருக்குறான். நாங்கள் முடிஞ்ச அறிவுக்கு எங்கள் வாழ்நாளில் சரியான முறையில் கடைப்பிடிப்போம். நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. பார்க்குற மக்களை எது உண்மைங்கிறது நல்லா சிந்திச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சுல்தான்பேட்டை மக்கள் மீது நிலவட்டுமாக. என்னுடைய பேர் முகமது யூனுஸு.
என்னோடய தந்தை பேர் முகமது அலி. நான் வந்து பழையமேட்டு தெருவில் ரஹமத் நகர் விரிவாக்கத்தில் வந்து ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வருது. 20க்கு 60 உள்ள பிளாட்டு 3 பிளாட் விற்பனைக்கு வருது. அந்த 3 பிளாட்டில் நான் ஒன்றும் என்னோடய தங்கச்சிக்கு ஒன்றும் சகோதரர் ரசூல் மாலிமன் என்ற தம்மா அவருடைய ரிலேஷனுக்கு ஒரு பிளாட், அந்த 3 பிளாட்டை நாங்கள் வாங்குகிறோம். அப்போ ஜின்னாபாய் அந்த அடிப்படையில் ஜின்னாபாய்கிட்ட நம்ம வந்து இந்த பிளாட் சம்மந்தமாக பேசக்குள்ளார ஜின்னாபாய் சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து விற்பனைக்கு வருது, இந்த இடத்துடைய விலை என்னன்னு சொன்னால் 3,75,000 ரூபா இந்த 3 பிளாட்டுக்கும். அப்போ நான் சொல்கிறேன், ஜின்னாபாய் இந்த இடம் வந்து விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ஜின்னாபாய் சொல்கிறாரு, இந்த 3,75,000 அந்த இதனுடைய தொகை முழுக்க அந்த விற்பனைக்கு செய்கிற விற்கிறார்ல அவருக்கு போய் சேரப்போவது கிடையாது. அவருக்கு சேர வேண்டியது 3 லட்சம் தான். 30,000 இந்த சுல்தான்பேட்டையில் ஒரு பள்ளிவாசல் நம்ம கட்டுறோமே அதுக்கு போகுதுன்னு சொல்கிறாரு. மீதி ஒரு 45,000 பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிவாசலுக்கு போகுதுன்னு சொல்கிறார். அல்லாவின் மீது ஆணையாக அந்த 30,000 இந்த சுல்தான்பேட்டை பள்ளிவாசலுக்கு போகுது என்று தான் என்னுடைய சொன்னாரே தவிர இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மர்கஸ் ஒன்று எழுப்பப்படுகின்றது, அதற்காகத்தான் நான் வசூல் செய்கிறேன் என்று அல்லாவின் மீது ஆணையாக ஜின்னாபாய் எடுத்து சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த ஏஆர் நகரில் இந்த இடத்துல விற்பனைக்கு வருது என்று ஜின்னாபாய் ஒரு முறை அவர் புல்லட் வச்சிருக்காரு, புல்லட்டில் போகிறாரு. சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அந்த பள்ளிவாசல் அடிக்கும்போது நீங்கள் பெயிண்ட் ஊற்றுனீங்களே படுபாவிகளா, அவரும் நானும் சைக்கிளில் போகிறோம். அப்போ ஜின்னாபாய் எங்கள் இடத்துல அந்த இடத்துல காமிக்கிறாரு, இந்த இடம் விற்பனைக்கு வருது, ஏஆர் நகர் மர்கஸ் நம்ம வந்து இஸ்லாமிய ட்ரஸ்ட் சம்மந்தமாக வாங்கி நம்ம இங்கே கட்டுறோம் அவர் சொல்கிறார். இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினாக்கா அது எந்த ஒரு இயக்கத்தின் பின்பாக போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்போவே அவர்கிட்ட வலியுறுத்தினேன். ஆனால் ஜின்னாபாய் அதே சிந்தனையில் தான் இருந்தாங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அமைப்புக்கும் பேர் இல்லாமல் ஒரு ட்ரஸ்டாக அந்த இடத்த வந்து பதிவு செஞ்சு அது வந்து மர்கஸாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் ரசூல் மாலிமார். இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் 1993 நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். மேலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்து கொண்டும் வருகின்றேன். நான் இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருந்து வருகிறேன். சில விஷயங்கள் தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவரும் மீதும் என்றும் நிலவட்டுமாக. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நேற்றைய தினம் 13/2/2021 அன்று நேரலையில் இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டால் வெளியேற்றப்பட்ட சகோதரர் யூசுப் அவர்களுடைய கிளிப்பையும் மற்றும் இறந்து மறைந்த நமது முன்னாள் ட்ரஸ்டி நஜீமுதீன் பாய் அவர்களுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்துள்ளார்கள். இது குறித்து சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முகமது யூசுப் என்பவர் நம்முடைய இஸ்லாமிய ட்ரஸ்டில் ஒரு முன்னாள் ஒரு பொருளாளராக இருந்தார். அதன் பிறகு அவர் ட்ரஸ்டியாக செயல்பட்டு கொண்டு வந்தார். பல முறை எங்களுடைய மஷூராக்களில் அவரிடம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்ற எந்த இயக்கத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தாலும் முறையே நீங்கள் முதல்ல எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், சேர்மனுடைய அனுமதி பெற்று நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துங்க. அப்படி நீங்கள் கலந்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அப்படி கலந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் தகவலாவது எங்களை என்ன நடந்தது என்ற தகவல்னா எங்களோட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். பல முறை சொல்லியிருந்தும் ட்ரஸ்டினுடைய எதிராகவே செயல்பட்டு ட்ரஸ்ட்டுக்கு எதிராக நடக்கும் கள்ள மஷூராவில் அவர் கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டினுடைய விஷயங்களுக்கு எதிராகவே செயல்பட்டார். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ட்ரஸ்டிகளால் சேர்ந்து இந்த இஸ்லாமிய ட்ரஸ்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார், துரத்தப்பட்டார். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நபர்களுடைய வாக்குமூலத்தை வைத்து நீங்கள் தகவலை வெளிப்படுத்துகிறீர்கள். இவர் எப்பேற்பட்ட ஒரு இது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். அவர் ட்ரஸ்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர், அவர் ட்ரஸ்ட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாக்குமூலத்தை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள். மேலும் அவருடைய சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய வாடகை ஒப்பந்தராக அவர் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு வரும்போது அவர் இந்த ஒப்பந்தத்தில் சாட்சி கையொப்பமிட்டுள்ளார் என்பதை கூடுதல் தகவலாக உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மேலும் அவர் தௌஹீத் ஜமாத் வாடகைக்கு வருவதற்கு இது விடுவதற்கோ அவர் விருப்பமில்லை என்றால் ஏன் சாட்சி கையத்தில் அவர் கையொப்பமிட்டுள்ளார்? அந்த அளவுக்கு அவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார்.
அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய ட்ரஸ்டினோடு பயணிக்கும் போது நாம் எந்த இயக்கத்தோடு சேர வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்த சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அவர் ஒருவர். ஆனால் இன்றைய அவருடைய வயது மாற மாற, காலப்போக்கில் அவருடைய மனநிலை மாற மாற பிதற்றத்துக்கு என்ன பிதற்றுவது என்பதே தெரியாமல் ஒரு நகைக்குரியதாகவும் பேசி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு விஷயம், இந்த டிஎன்டிஜியோட திருப்புவனை மர்க்கஸ் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பேரை சொல்லி தான் வசூல் செஞ்சு இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பில்டிங் கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த விஷயமா கூடுதல் தகவல் தான் நான் சொல்கிறேன். திருப்புவனையில் இருக்கக்கூடிய மர்க்கஸ் இருக்குல்ல, டிஎன்டிஜி மர்க்கஸ், அந்த மர்க்கஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் போய் எங்களோட வந்துட்டு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 50 குடும்பம் இருக்கிறோம், எங்களுக்கு தொழுவத்துக்கு ஒரு தனியான ஒரு இடம் வேணும், மர்க்கஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டையும் எங்கள் மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு நாங்கள் எல்லா ஏற்பாடையும் பார்க்குறோம். அப்போது சகோதரர் ஜின்னாபாய் அவர்களுடைய நண்பர் ஒருத்தர் நாகூரில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் அவர்கள், அவர் வந்து டிஎன்டிஜி எல்லாம் கிடையாதுங்க, அவர் சலஃபு கொள்கையில் இருக்கவர். அப்போ இந்த மாதிரி ஒரு மர்க்கஸ் உருவாக போகுது, டிஎன்டிஜி மர்க்கஸ் உருவாக போகுது, அதுக்கான வந்து அந்த மக்கள் வந்து அன்றாட காட்சிகளாக இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, நாங்கள் எங்கேயும் போய் வசூல் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோடனே, அப்போ ஃப்ரெஞ்சில் ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, இதான் சாரம்சன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெஞ்சில் லெட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவர் இன்னொரு நண்பர் மூலியமாக பணம் அனுப்பி கொடுக்குறார் இங்கே டிஎன்டிஜி மர்க்கஸுக்கு. அப்போ என்ன சொல்லி வாங்கப்பட்டதோ மக்களிடம், அதே முறையில் வாக்குறுதியினுடைய அடிப்படையில் டிஎன்டிஜி மர்க்கஸுக்காக அந்த இடம் வாங்கப்பட்டது, டிஎன்டிஜின் பெயரில் தான் வாங்கப்பட்டது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, டிஎன்டிஜி பேரில் வாங்கினீங்க, டிஎன்டிஜி பேரில் வாங்கினீங்களே, இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு வசூல் செய்யப்பட்டது இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான். டிஎன்டிஜி பணம் வசூல் பண்ணி இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் செய்யலை, அது இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்காக வசூல் செய்யப்பட்டது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. டிஎன்டிஜிக்காக வசூல்பட்ட மர்க்கஸு டிஎன்டிஜிக்காக வந்து நாங்கள் கட்டப்பட்டது. அந்த அது கொடுத்தது யாருன்னு சொன்னால், அவர் சொன்னார், ஜின்னாபாய் எனக்கு டிஎன்டிஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சலஃபு கொள்கையில் இருக்கிறவன், டிஎன்டிஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இந்த அமௌண்ட்டு கொடுக்குறது அல்லாவுக்காக கொடுக்குறேன், மக்கள் தொழுவாங்க, அது மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையினால் நான் கொடுக்குறேன், அந்த அடிப்படையில் தான் அவர் கொடுத்தாரு ஒழிய அந்த சகோதரர் டிஎன்டிஜிக்காக கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நினச்சிருந்தா அந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை நாங்கள் இணைச்சிருக்க முடியும். அல்லாவுக்கு நாங்கள் பயந்து கொள்கிறோம். என்ன சொல்லி வசூல் பண்ணப்பட்டதோ அந்த தொகையை அப்படியே போச்சு. இது பாபு அவர்களுக்கும் தெரியும். சரிங்களா? அந்த இடம் வாங்கப்பட்டது, அது ஒரு பிரச்சனையாகி உயில் பிரச்சனை இருந்து அந்த இடத்தை விற்று திரும்ப இன்னொரு இடம் வாங்கப்பட்டது. இது எல்லாம் மாநில நிர்வாகத்துக்கும் தெரியும், மாவட்ட நிர்வாகிகள் இருந்த எங்களுக்கும் தெரியும், கிளை நிர்வாகி இருந்த அவங்களுக்கு திருப்புவனை மக்களுக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முஜிபுர் ரஹ்மான், என்னுடைய தகப்பனார் பேர் கேஏ அப்துல் ரஹீம். ஏஆர் நகர் அது உருவாக்கின இது எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணனுடைய சொத்து தான் அது, அவருடைய தம்பி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஏஆர் நகரில் வந்துட்டு இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய இஸ்லாமிய ட்ரஸ்ட்டு அந்த இடத்த வாங்கும்போது ஜின்னாபாயும் அவர் கூட சேர்ந்த சகோதரர்களும் என்னை வந்து கேட்டாங்க, மாதிரி வந்துட்டு உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி எனக்கு அங்கே பள்ளி அமைக்கணும், ட்ரஸ்ட் அமைக்கணும், அது வந்து இடத்த வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு பேர் என்னன்னா, இந்த ஊரில் வந்து நஜாத்து, எங்கள் நஜாத்துன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து நஜாத்துனாலுமே பிடிக்காது. அப்போ சொல்லும்போது, இப்போ எங்கள் அண்ணன்ட்ட சொல்லும்போது என்னை தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்கிட்ட நான் பேசுகிறேன், நான் பேசி அப்போ சொல்கிறேன், நான் என்னட்ட சொல்கிறேன், இது நஜாத்துக்காக வாங்கலை, நாங்கள் இது நம்ம ஊருக்காக வாங்குகிறோம், இது இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டுக்கு பேரில் தான் நாங்கள் வாங்குகிறோம், இது ஊர் நல்லது செய்கிறதுக்காக தான் வாங்குகிறோம், அங்கே தொழுகை நம்ம நபி வழியில் தொழுகை நடத்த போகிறோம், அதுக்காக தான் வாங்குகிறோன்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இது அது நஜாத்துன்னாக நான் கொடுக்க மாட்டேன், இது நீங்கள் அங்கே நபி வழியில் தொழுகை நடத்தினா அது வேறு விஷயம், ஆனால் ஒரு இயக்கத்து பேரில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான், இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டு பேரில் தான் வாங்குகிறோன்னு சொல்லும்போது தான் எங்கள் அண்ணன் அதை ஒத்துக்கிட்டு, அன்றைய மார்க்கெட்டு ரேட் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் நம்ம இந்த இயக்கத்தை இந்த இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டுக்காக வேண்டி அவர் கம்மியான ரேட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் இன்றைக்கி இஸ்லாமிக் ட்ரஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து தவறாக பேசிகிட்டு இருக்காங்க, டிஎன்டிஜிக்கு சொந்தம், டிஎன்ஜி சொந்தம்னு. டிஎன்ஜி அப்போ எங்கே வந்துச்சு? டிஎன்டிஜி அது எத்தனை பேர் இருந்தீங்க இந்த ஊரில்? டிஎன்டிஜி எத்தனை பேர் இருந்தீங்க நீங்கள்? நாங்கள் வந்துட்டு இந்த ஏகத்துவத்திங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பிரச்சனை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிடையாது இந்த ஊரில் இதை ஆரம்பிக்கும் போது. நீங்கள் வந்து எங்களுக்கு சொந்தம்ன்ட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு வாடகை கொடுத்து உங்களுக்கு சொந்தமாயிருமா?
அப்போ நீங்கள் போய் இது வரைக்கும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வாடகை இருக்கிற இடத்துல உங்கள் இடத்துல சொந்தமாகிட்டு இருக்கிறீங்க. இதுல என்ன தெரியுதுன்னா நீங்கள் இது வாடகைக்கு போகிற இடத்துல சொந்தமாகிட்டு வந்துடுறீங்க உங்கள் இடத்துலலாம். இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இங்கே. அதே போல் வந்துட்டு சுபு தொழில் சொன்னாங்க, எல்லாம் சகோதரம் சொன்னாங்க, சுபு தொழிலுக்கு தள்ளுமுள்ளாச்சு, அது பிரச்சனை முடிஞ்சிச்சு. லொஹூருக்கு என்னை அந்த இஸ்லாமிக் டெஸ்ட்டில் வந்துட்டு என்னை வந்து லொஹூருக்கு பாங்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பாங்க சொல்லும்போது பாங்க சொல்கிறதுக்காக நான் 11:50 நான் பள்ளிக்கு வந்துட்டேன். கரெக்டாக 12 மணி 3 குண்டர்கள் தலைமையில், ஒன்று சதாமு, இன்னொன்று அபு தாஹிர், இன்னொருத்தவன் ஷேக் முகமது, இந்த 3 குண்டர்கள் தலைமையில் கொட்டக்குப்பம், விழுப்புரம், திருப்புவனை, இன்னும் பாண்டிச்சேரியில் சில ஊர்களில் இருந்து குண்டர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் குண்டர்கள், அவர்கள் குண்டர்னு சொல்ல தோணுது, ஏன்னா அப்படி தான் செஞ்சாங்க அவங்க. அந்த குண்டர் தலைமையில் உள்ளே வராங்க. நான் மட்டும்தான் பள்ளியில் இருக்கேன். நான் பாங்க சொல்கிறத என்னை அமைக்கப்பட்டு நான் பாங்க சொல்ல உட்காந்துருக்குறாங்க. நான் வராங்க, வந்து வரக்குள்ளவே அவன் சதாம் தான் முதல்ல வரான். உள்ள வந்து அதை ஓட்ட இதை ஓட்டன்றான், பெயிண்ட்டை தூக்கிட்டு வரான். நான் அந்த பெயிண்ட்டை அவன் ஊற்ற வரக்குள்ளே தடுக்கிறேன். பெயிண்ட்டை ஊற்ற வர தடுக்கிறேன். என் மேலே ஊற்றுறான். இதை பாருங்கள், அந்த பெயிண்ட்டை என் மேலே ஊற்றுறான். இதான் என் மேலே ஊற்றிட்டு என்னை தகாத வார்த்தையில் பேசிட்டு, நான் ஒருத்தன் எத்தனை பேர் சமாளிக்க முடியும்? 25 பேர், 25 குண்டர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குண்டர்கள். அதில் கோட்டக்குப்பத்தை சார்ந்த சமீஉல்லா, அவங்க அப்பா பேர் சாதிக் பாஷா, நம்பர் 5 பரக்கத் நகர் கோட்டக்குப்பம். இவன் தான் என் கழுத்தை பிடிக்கிறான். கழுத்து பிடிச்சது மட்டும் இல்லை, என் மேலே வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை பண்ணுறான். அவன்லே ஒரு ஆள் வந்து தடுக்கிறான், அது மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே திராணியில் ஒரு ஆம்பளையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏகத்துவம் சொல்லக்கூடியனா இருந்தீங்கன்னாக்கா முழு வீடியோவில் போடுங்கடா. நீங்கள் ஏன்டா பிட்டுப்படம் போடுறீங்க? பிட்டுப்படம் எதுக்கு போடுறீங்க? பிட்டுப்படம் போட்டு பழக்கமா உங்களுக்கு? ஃபுல் வீடியோ போடுங்கடா நீங்கள் ஆதாரத்தை. நான் தான் இருந்தேன் பள்ளியில், அல்லாவும் நானும் தான் இருந்தேன், வேறு யாரும் இல்லைங்க. நீங்கள் தான் இருந்தீங்க, நீங்கள் தான் வீடியோ எடுத்தீங்க. நான் எடுக்க எனக்கு போய் என் ஃபோனை தான் பிடிக்கணும் சதாமே. என் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான் சதாமே. நான் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? எடுத்தது ஃபுல்லாக நீங்கள் தான் எடுத்தீங்க. அது முழு வீடியோ போட உங்களுக்கு திராணி இருக்குதா? முழு வீடியோ கட்ட உங்களுக்கு திராணி இருக்குதாடா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க. ஏகத்துவம்னா என்ன? நன்மையை எழுதி தீமையை தடுக்கிறது. இன்றைக்கி நீங்கள் தீமையை நன்மையை தடுக்கிறீங்க. நான் பல ஆண்டு காலமாக பாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற தீண்டிச்சு அவனுக்கு தெரியாதா ஏன்னா பாங்க சொல்லிட்டு இருக்கிறது? சுபுக்கு நான் தானே பாங்க சொல்லுவேன். நான் இந்த ஊரில் இருக்க காலங்களில் நான் தான் பாங்க சொல்லுவேன். நான் வேலைக்கு போயிட்டு தான் பாங்க சொல்ல மாட்டேன். நான் மற்ற நாளில் நான் தான் பாங்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த டிஎன்டிஜேயில் உங்களை காலி பண்ண இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டில் உங்களை காலி பண்ண சொன்னாங்கன்றதுனால நான் பயணிக்கிறேன்றதுக்காக என்னை வந்து பாங்க சொல்லணும்னு தடுத்தீங்க. அப்போ வந்து டிஎன்டிஜேயில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாங்க சொல்லணும். நான் நன்மையை நாடி செஞ்சேன். நான் எனக்கு சம்பளம் கொடுத்து யாரும் கொடுக்குது என்ன சொல்லலை. இல்லை நீங்கள் வந்து யாரும் வாங்க சொல்லுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எப்போ வாங்க சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க, எல்லாம் ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. பஸ்ஸை வச்சுக்கிட்டு அந்த மாநாடு இருக்குது, இந்த மாநாடு இருக்குது, பள்ளியாசில் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டீங்க. அப்போ என்ன சொல்லிட்டு போய் முஜிபாய் அதை எல்லா வச்சு பார்த்துங்க, கொஞ்சம் வாங்க சொல்லிவிடுங்க. இமாம் யாரும் இல்லைனா நீங்களே தொழில் வச்சுருங்க. அப்போ மட்டும் முஜிபாய் தேவைப்பட்டாரா? உங்களுடைய தமிழ்நாடு ஜவுக்கு போயிட்ட உடனே முஜிபாய் தேவையில்லை, அவர் வாங்க சொல்லக்கூடாது. உங்கள் நிலைப்பாடு தான் என்ன? இப்போ நன்மையை எழுதி தீமை தடுக்க கூட்டமாக இருந்த நீங்கள் இப்போ தீமையை நன்மையை தடுக்க கூட்டமாக ஆகிட்டீங்க. நீங்கள் குண்டர்கள் ஆகிட்டீங்க. இவனெல்லாம் வச்சுருக்கிறீங்க. சதாம் ஹுசேன் அவன்லாம் தலைமையில் போட்டு வச்சுருக்கிறீங்க. எதுக்குமே லாக்கி இல்லாதவன், ஒரு குண்டன், அவனை வச்சுருக்கிறீங்க. மாவட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அவனை. நீங்கள் எதுக்கு லாக்கி இல்லாத பாபு ஏதாவது பேசுகிறான்? அவன் பேச தெரியுது அவனுக்கு? அவனை போட்டு வச்சுருக்கீங்க, தலைமையில் போட்டு வச்சுருக்கிறீங்க. எவனுக்கும் ஒன்றுமே தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, வெறும் பொய் மூட்டை, எல்லாமே பொய், அவதூறு. என்ன அடிச்சிங்க, அடிக்கலன்றீங்க. பள்ளிவாசல் அசிங்கமாக திட்டினீங்க, திட்டலன்றீங்க. போலீஸ்காரங்க போட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பூட்டலான்றீங்க. இன்னும் என்ன தானே போய் சொல்லுவீங்க? அல்லா ஒருத்தன் பார்த்துட்டு உங்களை அல்லாஹ் மறந்துட்டீங்களா? அல்லாஹ் இப்படி இறுக்கிடுவான் அவங்கள. இவங்க 2 பேர் தலைமையில் தான் நீங்கள் இந்த 3 பேர் தலைமையில் தான் நீ ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சுல்தான்பேட்டில் இருக்கிறவங்க
சுல்தான் பள்ளியில் யாருமே நீங்களாம் வந்துட்டு ரெண்டுக்கு இடைப்பட்டவங்களா நீங்கள்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப்பட்டவங்களா நீங்கள்? ஆம்பளை இல்லையா நீங்கள்? எதுக்கடா கூட்டு வரீங்க? விழுப்புரத்தில் இருந்தோம், கோட்டக்குப்பத்தில் இருந்தோம், மற்ற ஊரில் ஆளுங்களை கூட்டு வரீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே? உங்கள் ஆம்பளை இல்லை நீங்கள்? நாங்கள் தொழு வச்சு சுபுக்கு அங்கே அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு போனீங்க. அது அந்த வார்த்தையும் சொல்கிறேன். உங்கள் ஒக்கால ஓடிங்களா வெளியில் வந்தால் உங்களை வெளியில் வாங்கினவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் வெளியே தொழு வச்சிங்க. அதுவும் மார்க்கத்துக்கு புறமானது. இந்த வார்த்தையை இந்த வேலையை செஞ்சீங்க. நீங்கள் அடுத்த பக்கத்து என்னடா செய்யணும்? ஏன் வரீங்க? 12 காலுக்கு 12:20 பாங்கு. அதுக்கு முன்னாடி எவனும் வரமாட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம போய் எல்லா வேலையும் முடிச்சிடலாம், உடச்சிடலாம், பள்ளிவாசல் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்தீங்களா குண்டரை அழைச்சிக்கிட்டு? இப்போது என்னை வந்துட்டு அந்த தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை வந்து அடிக்க வராங்க. ஒருத்தன் கழுத்தை பிடிக்கிறான், ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் பிடிச்சி என்னை தள்ளுறான், ஒருத்தன் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இதில் ஷேக் முகமது அவன் செருப்பை போட்டுக்கிட்டு பள்ளிவாசல் மேலே ஏறுறான். அவனுடைய டிரைவர், அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய டிரைவர் வந்து அபுதாகிர் 2 பேரும் தான். அபுதாகிர் தலைமையில் அபுதாகிர் செருப்பை போட்டுக்கிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவனுடைய ஆளை வச்சு உடைக்கிறான். நான் சத்தம் கேட்டு ஒடியாடுறேன், அதை தடுக்கிறதுக்கு ஒடியாடுறதுக்குள்ள இவன் வந்துட்டு அந்த உடைச்சிட்டு இருக்கிறான். அந்த பையன் உடைச்சிட்டு இருக்கான். இவன் என்ன போக முடியாமல் மறிக்கிறான். இவனையும் மீறி நான் உள்ளே போகிறேன். அவனுடைய தம்பி ஷேக் முகமது அவன் கிட்டே என்ன போக விடாமல் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அவனு போட்ட வீடியோ தான், நாங்கள் போட்ட வீடியோ இல்லை. அவனு போட்ட வீடியோ தான், அவனே காட்டுவானுங்க. அதை நல்லா பாருங்கள். என்னை பிடிச்சி இழுத்துட்டு போவான். எதுக்குடா இழுக்கிறேன்? என்ன பள்ளிவாசல் உடைக்கிற ஒன்று நான் தடுக்க வரேன், என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறேன், என்ன அடிக்கிறீங்க? கேட்டால் நான் அடிக்கலை. இவன் யார்? சஃபியுல்லா கோட்டத்துலேருந்து வந்தவன். அட்ரஸோடு கொடுக்குறேன் நான். அவன் அட்ரஸோடு கொடுக்குறேன். அவனுக்கு ஃபோட்டோ போடுறோம் நாங்கள். இன்ஷா அல்லாஹ் அவன் என்னை அடித்த ஃபோட்டோ நான் போடுறேன். நான் போடுவேன். அவனுக்கு செப்பல் காலையில் வந்த அபுதாகிர் அவன் காலை பாருங்கள். கேட்டால் சொல்கிறான், இதை வந்துட்டு ஜாக்கிர் ஹுசைன் நகர் கிளையில் இருக்கிறார் அப்துல்லா பாய். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கோம். நேத்தி தினம் பேசிகிட்டு இருக்கக்குள்ளே அவர் சொல்கிறார். அவர்கிட்ட கேட்குறோம், பாய் இந்த மாதிரி வந்துட்டு செப்பல் காலையில் பள்ளிவாசலில் வரலாங்களா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஒரு தலைவர் சொல்கிறார், இது மாவட்டத்தில் இருந்தவர் தலைவர் சொல்கிறாரு, பாய் அதுதான் நீங்கள் வந்து அறிவிச்சிட்டீங்களே பாய், அது வந்துட்டு ஆஃபீஸ்ன்னு அறிவிச்சிட்டீங்களே. அப்போ காலையில் சுபு வரைக்கும் வந்து அது பள்ளி, லோகருக்கு வந்து ஆஃபீஸாக மாறிடுச்சு. அவன் காலையில் அங்கே தான் சுபு தொழுதுட்டு போகிறான். அந்த இடத்துல வந்துட்டு செப்பல் கல்லோடு வந்து நிற்கிறான். மற்றவன் எங்கேயாவது வந்து செப்பல் கல்லோடு போனானாக்கா, பள்ளியில் ஏறி விட்டார்கள், செப்பலோடு வந்து விட்டார்கள், அப்படி வந்து விட்டார்கள், இப்படி வந்து விட்டார்கள் சொல்லிட்டு கழுத்தை அறுத்துட்டு சுற்றுற கூட்டம், டிஎன்டிஜே கூட்டம். ஆனால் இவங்க போவாங்களாம் செப்பல் காலோட, இவங்க போய் பள்ளிவாசலை உடைப்பாங்களாம். ஏன்னா நாங்கள் கல்வெட்டை தான் உடைத்தோம். அது உடைப்பு இல்லையா? பள்ளிவாசல் இருந்து தானே அது உடைச்சிங்க. பள்ளிவாசல் தானே உடைச்சிங்க, அதுக்கு அது உடைப்பு கிடையாது. அது அப்போ வந்து ஆர்எஸ்எஸ்காரன் வந்துட்டு கண்ணாடியை உடைக்கிறான், அவனை மட்டும் என் பள்ளிவாசலை உடைத்து விட்டார்கள்னு சொல்கிறீங்க. அது மட்டும் ஏன் சொல்கிறீங்க பள்ளிவாசல் உடைச்சி விட்டாருன்னு? இப்போ நீங்கள் உடைச்சிங்கன்னா வந்துட்டு பொன் சட்டி, அவன் ஒருத்த மண் சட்டி, அவன் ஒருத்த பொன் சட்டியா? என்ன பேசுகிறீங்க? உங்களுடைய ட்ராக்கே மாறி போச்சு. இப்போது நீங்கள் வந்து நன்மையை ஏவுற கூட்டமே கிடையாது. இப்போ எல்லாம் வந்து பொய்யனுங்களாக மாறிட்டீங்க. தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பொய்யனுங்க. இங்கே இருக்கிறவனும் பொய்யன், அங்கே இருக்கிறவனும் பொய்யன், மாவட்டத்தில் இருக்கிறவனும் பொய்யன், எல்லாம் பொய்யனாக மாறிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களை பிடிச்சிருவான். பணம் இருக்குதுன்ற ஆடாத, அல்லாஹ் அழிச்சிருவான் உன்னை. நீ என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் தெரியும். நீ என்னென்ன செஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும். அபுதாகிர் உனக்கு தான் சொல்கிறேன், பணம் இருக்குதுன்னு ஆடாத. அல்லாஹ் நினைச்சானா இழுத்துருவான் உன்னை. ஜாக்கிரதை. அஸ்ஸலாமு அலைக்கும்.